பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தையே கடவுளாக இருந்தார். அந்த வார்த்தை ஜீவனாகவும் ஒளியாகவும் இருக்கிறது. அந்த ஒளியானது இருளில் பிரகாசிக்கிறது. இருள் அந்த ஒளியை மேற்கொள்ள முடியல. இந்த உயிர் தருகின்ற வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்தினீர். இன்னைக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியம், உண்மை எளிமையான முறையில் எங்களுக்கு புரிகிற விதத்தில் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. அதிசயங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையை நீங்கள் நிறைவு பண்ணுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, பைபிளில் திருவிவிலியத்தில் நிறைய அற்புதங்களை பார்க்குறோம்ல, நிறைய ஹீலிங் பார்க்குறோம், நிறைய மிராக்கிள்ஸ் பார்க்குறோம், நிறைய அற்புதம் பார்க்குறோம், அப்படிதானே? ஆனால் அந்த மிராக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க இல்லையா? Before any miracle, they face a problem. ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோலியாத் வந்து இஸ்ரேல் நாட்டில் சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாரு? என் கூட சண்டை போட யாராவது ரெடியா இருக்கீங்களா? நீ ஜெயிச்சா நாங்கெல்லாம் உனக்கு அடிமை, நான் ஜெயிச்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடி ஒளிறாங்க. ராஜாவே சவுல் என்ன பண்றாரு? பயந்து ஓடி ஒளிறாரு. இஸ் இட் அ ப்ராப்ளம்? ஒரு பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ பெரிய அரக்கனை சண்டை போடுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. சண்டை போடலனாலும் பிலிஸ்தியர்களுக்கு இவங்க அடிமையாயிருவாங்க இல்ல? கரெக்டா? சண்டை போட்டு தோத்துட்டானும் அடிமையாயிருவாங்க. எப்பவுமே எப்படி தாவீது கோலியாத்தை வென்றான்னு பார்ப்போம். ஆனா அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, மிராக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி, they all faced a problem. ஒரு 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 பிரச்சனையில, ஒரு இக்கட்டான நிலைமையில, என்னடா பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க இல்ல? நம்ம என்ன பார்க்கறோம்னா மிராக்கிள் மட்டும் தான் பார்க்கிறோம். ஆனா அவங்க சந்திச்ச பிரச்சனையை நம்ம பார்க்கறது இல்ல. 12 வருஷம் ரத்தப்போக்கு இருக்கிற ஒரு பெண் பார்க்கிறோம் பைபிள்ல, மார்க் 5வது அதிகாரத்துல. அந்த பெண் வந்து 12 வருஷமா ரத்தப்போக்கு இருக்கு. அந்த காலத்துல ரத்தப்போக்கு இருந்தா தீட்டுன்னு என்ன செஞ்சிருவாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த பெண் தனக்கு இருந்த எல்லாவற்றையும், அவங்க எல்லா பணத்தையும் என்ன செஞ்சாங்களாம்? செலவு செஞ்சாங்களாம். தன்கிட்ட இருக்கிறது எல்லாமே தொலைச்சிட்டாங்களாம். எதுவுமே இல்லை, இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்தாங்க. ஆனா அந்த மருந்து அவங்களுக்கு அந்த சுகம் கொடுத்துச்சா? கொடுக்கல. எல்லா டாக்டர்ஸும் அதுல வைத்தியர்கள்னு இருக்குது. மார்க் 5ல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த வைத்தியர் எல்லாருக்கிட்டையும் போய் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாவற்றையும் வித்து எல்லாவற்றையும் கொடுத்து அவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சான்? மிக மோசமான நிலைமையில. there is no hope. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை, உடம்பு போச்சு, என்ன தீட்டுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. பணமும் இல்லை, சுகமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. நம்ம அந்த பெண் சுகம் பெற்றதை பாக்குறோம். ஆனா சுகம் பெறதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்ச அந்த பிரச்சனை, பைபிள்ல எப்படி ஒருத்தவங்க சுகம் பெற்றதை மட்டும் கொடுக்கல, ஆனா எப்படி அதை பெற்றுக்கொண்டாங்கன்னு இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் மிராக்கிள் ஆகல. ஒரு மிராக்கிள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கல. கடவுள் ஒரு நாள், ஓகே நான் இது பண்ண போறேன், இவங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ண போறேன், இவங்களை சுகம் அளிக்க போறேன் அப்படின்னு கடவுள் நிர்ணயம் பண்ணல. God did not choose. அந்த அற்புதம் பெற்றவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க. They did something.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்துதுன்னு சொன்னார். கரெக்டா? அப்போ அந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது, ஒவ்வொரு அற்புதங்களும் பார்க்கும்போது, அதை நம்ம படிக்கும்போது வாசித்தா பத்தாது. ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புஸ்தகத்தை வாசிப்பாங்களா படிப்பாங்களா? படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன யாரும் தமிழ் தானே எல்லாரும் பேசுவீங்க, புரியுதா நான் பேசுறது? படிப்பாங்களா வாசிப்பாங்களா? Do they read or do they study? ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத முடியுமா? அப்ப நம்ம மட்டும் வாழ்க்கையில இருக்கிற எக்ஸாம்லாம் இறை வார்த்தையை படிக்காம எப்படி எக்ஸாம் எழுதுறது? அப்படிதானே? எக்ஸாம் எழுதணும்னா அந்த புஸ்தகத்துல இருக்கிற பாடத்தை படிக்கணும். அப்போ வாழ்க்கையில வர பிரச்சனைகளை மேற்கொண்டு வரணும்னா இறை வார்த்தையை படிக்கணும். ஏன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும்ன்றது இறை வார்த்தை தான் கற்றுக் கொடுக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க உங்க பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்துருவாரு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெரிய பொய். அது பெரிய பொய். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவங்க பிரச்சனை தீர்த்துருவாரா? பைபிள்ல 2 பேர் இருக்காங்க, a wise man and a foolish man. ஒரு ஞானமுள்ள மனிதன், ஒரு முட்டாள். ஞானமுள்ளவன் என்ன செஞ்சானா, தன்னுடைய வீட்டை பாறையில கட்டினானா. இந்த முட்டாள் என்ன பண்ணானா, தன்னுடைய வீட்டை மணல்ல கட்டினானா. மேத்யூ 7ல இருக்குது, மத்தேயு 7வது அதிகாரத்துல இருக்குது. 2 வீட்லயுமே புயல் அடிச்சுது. பாறையில கட்டினதுனால புயல் அடிக்காம இருந்துச்சா? அடிச்சுது. பாறையில கட்டினதுனால தண்ணி வராம இருந்துச்சா? வந்துச்சு. பாறையில கட்டினதுனால அலை வராம வெள்ளம் வராம இருந்துச்சா? வந்துச்சு. அப்போ ஒருத்தன் மணல்ல வீடு கட்டினாலும் சரி, ஒருத்தன் பாறையில வீடு கட்டினாலும் சரி, புயல் நிச்சயமாக வரும், பிரச்சனை நிச்சயமாக வரும். பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லல. நீ கடவுள் கிட்ட வா, உன் பிரச்சனைகள் தீர்ந்து போகும்னு இறை வார்த்தை சொல்லல. ஆனா அந்த பிரச்சனை வரும் பொழுது எப்படி இடிந்து போகாம இருக்கிறது, எப்படி உறுதியாக நிக்கிறது, அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்றதுன்றது இறை வார்த்தை கற்றுக் கொடுக்குது. நான் அதனாலதான் மைண்ட் செட் விட்டுமா இருக்குது. எனக்கா ஜெபிச்சுக்கோங்க, எனக்கா நல்லா வேண்டிக்கோங்க. நமக்கு பிடிச்ச வார்த்தை அதுதான் இல்ல. எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாராவது நமக்காக ஜெபிச்சோம்னா எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அப்படின்னு. இந்த மணல்ல ஒருத்தர் வீடு கட்டினார், பாறையில ஒருத்தர் வீடு கட்டினார்னு இருக்குதுல்ல. இந்த பாறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு மலையோ ஒரு ஹில்லோ கிடையாது. இந்த பாறை என்ன தெரியுமா, மணலை தோண்டி கீழே போனா இங்கிலீஷ் பைபிள்ல பெட் ராக் அப்படின்னு இருக்குது. அத மணல் தான் எல்லாம், முதல்ல மேல என்னது இருக்கும், மணல் தான் இருக்கும். ஆனா அதை தோண்டி 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 கீழே போனா ஒரு கட்டத்துல பாறை தட்டும். அந்த பாறையை தான் இந்த வார்த்தை குறிக்குது. மணல் மேல அஸ்திவாரம் போடுறது ரொம்ப ஈஸி இல்ல? ஒரு மணல்ல அஸ்திவாரம் போடுறது கஷ்டமா? ரொம்ப ஈஸி. ஆனா பெரிய பெரிய மலேசியால டால் பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் எல்லாம் கொஞ்சம் தோண்டிலாம் கட்ட முடியாது. until they find a rock, அதுல ஃபவுண்டேஷன் போட்டாதான் என்ன செய்ய முடியும், உயரமான ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியும். கரெக்டா? அப்போ எது ரொம்ப முக்கியம்னா, the foundation is very important. அஸ்திவாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள்ல 2 நபர் பார்க்கிறோம், ஒருத்தன் முட்டாள், ஒருத்தன் ஞானம் உள்ளவன். அந்த முட்டாள் என்ன பண்றான்னா, மணல் மீது வீடு கட்டுறான். ஏன்னா மணல் மேல வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மணலுக்கும் பாறைக்கும் there is big difference. மணல் எப்படிப்பட்டது தெரியுமா, சுலபமா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது. Sand is something that is not stable, that keep changing according to the environment இல்ல. ஆனா பாறை எப்படி தெரியுமா, உறுதியானது. இந்த மணல் மீது வீடு கட்டுறவங்க யார் தெரியுமா, இந்த உலகம் எப்படி வாழுதோ அதன்படி வாழ்றவங்க. இந்த உலகம் போற போக்கிலே போறது ரொம்ப சுலபம், வெரி ஈஸி. இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த உலகம் பேசுற மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி. இந்த உலகம் எப்படி வாழுதோ அந்த உலகத்தின்படி வாழ்றது ரொம்ப சுலபம். அந்த மணல்ல வீடு கட்டுறான்ல அந்த முட்டாள், அவனுடைய கான்சென்ட்ரேஷன், அவனுடைய ஃபோக்கஸ் இஸ் நாட் ஆன் த ஃபவுண்டேஷன், ஹிஸ் ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஹைட்ஸ். அவனுடைய கவனம் எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு, அந்த பில்டிங்கை கட்டுறது தான் இருக்கே தவிர அஸ்திவாரத்தை கட்டுறதுல இல்ல. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஏன்னா மணல்ல கட்டுறது ரொம்ப ஈஸி. அந்த மணல் எது தெரியுமா குறிக்குது, இந்த உலகத்தை குறிக்குது.
ரோமையர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ரோமன்ஸ் chapter 12 verse number 2. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம் எப்படி வாழுதோ அப்படி வாழாதீர்கள். இந்த மணல் மேல வீடு கட்டுறவங்க யார் தெரியுமா? அவங்களுடைய ஃபவுண்டேஷன், அவங்களுடைய அடித்தளம் இந்த உலகம் எப்படி இருக்கோ அதன்படி அவங்களுடைய வாழ்க்கையோடைய ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், எவ்ரிடே டிசிஷன், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னா அதுல இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாக்குறோமா, இல்ல உலகம் என்ன சொல்லுதுன்னு பாக்குறோமா? என் கூட வேலை செய்யறவங்க எப்படி இருக்கிறாங்க, என் கூட படிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, இந்த உலகம் எப்படி இருக்குது. ஆனா இந்த உலகம் எடுக்கிற தீர்மானம் இறை வார்த்தைக்கு முரணாக இருக்குதே. The world system and the word system is contradicting. உலகத்துல இருக்கிற சிஸ்டம் என்ன தெரியுமா? போட்டி போடு, சண்டை போடு, காம்படிஷன், பொறாமை, ஜெலசி, இன்னொருத்தனை கீழே தள்ளிட்டு நான் மேல போகணும். கரெக்ட். ஆனா வேர்ட் சிஸ்டம் என்ன சொல்ல தெரியுமா? அன்பு, மன்னிப்பு, பொறுமை, அன்பு இல்ல. ஆனா அந்த சிஸ்டம்ல வாழ்ந்தா முட்டாள்தனம். அப்போ உலகம் எப்படி இருக்குதோ அதன்படி நான் வாழ்ந்தேன்னா எல்லாரும் மாதிரி நான் இருப்பேன், எல்லாரும் என்னை ஏத்துக்குவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு தெரியுமா? மணல்ல கட்டின வீடு மாதிரி இருக்கு. ஆனா ஒருத்தவங்க பாறையில வீடு கட்டணும்னா, பாறையில வீடு கட்டுறவங்க அவங்களுடைய அட்டென்ஷன் இஸ் நாட் ஆன் த ஹைட்ஸ் பட் ஆன் த டெப்த்ஸ். அவங்களுடைய நோக்கம் எவ்வளவு உயரமா எழும்பணும்னு இல்ல, எவ்வளவு ஆழமா நான் போறேன்றதுல இருக்குது. பாறையில அந்த வீடுன்றது என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கை. அந்த ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில எதை ஃபவுண்டேஷனா வச்சிருக்கிறோம், எதை அடித்தளமாக வச்சிருக்கிறோம், எதன் மையமா வச்சு தீர்மானங்கள் எடுக்கிறோம், எதை மையமா வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். எவ்ரிடே லைஃப், என்னுடைய சிந்தனை எதை குறிச்சு இருக்குது, நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் எதை குறிச்சு இருக்குது, எங்க இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை பெறுறோம். கண்டிப்பா பிரச்சனை வரும், கண்டிப்பா புயல் வரும், கண்டிப்பா சோதனைகள் வரும், வராம இருக்காது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே மணல்ல கட்டினவனுக்கும் வரும், பாறையில கட்டினவனுக்கும் வரும், இறை வார்த்தையில வாழ்றவனுக்கும் இருக்கும், இறை வார்த்தை இல்லாதவங்களுக்கும் இருக்கும். ஆனா மணல்ல கட்டினவனுடைய நோக்கம் எங்க தெரியுமா இருக்கும்? ஹைட்ஸ்ல. ஹைட்ஸ் தெரியுமா? நான் இவ்வளவு படிச்சிருக்கணும், நான் இவ்வளவு பணம் வாங்கணும், நான் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கணும், எல்லாம் கிடைச்சிரும். ஆனா நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே என்ன தெரியுமா இன்கிரீன் பண்ணிருக்கணும்? கிளாஸ்ல நம்பர் 1 வரணும். நீ நம்பர் 1 வாங்கிட்டா, we had a children's ministry எங்களுக்கு இருந்துச்சு, எஸ்பெஷலி லாக்டவுன் டைம்ல. அப்ப இந்த வேர்ல்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ல இருந்து சின்ன பிள்ளைங்கலாம் they'll come ஆன்லைன்ல. அந்த ஆன்லைன் செக்ஷன் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சாட்சி கொடுப்பாங்கல்ல, டெஸ்டிமனி கொடுப்பாங்கல்ல. அப்போ டெஸ்டிமனி டைம்ல எல்லாரும் கொடுக்குற டெஸ்டிமனி என்ன தெரியுமா? நான் 90 வாங்கினேன், நான் 100 வாங்கினேன், நான் கிளாஸ்ல நம்பர் 1 வாங்கினேன். அப்ப நான் சொன்னேன், do you think just because you're number 1 in class that is a testimony? நீ கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்டா வந்தது ஒரு டெஸ்டிமனியா? கடவுளுடைய கண்ணுல it is not your performance. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் சக்சஸ்ஃபுல்லா இல்லையா நிர்ணயம் பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு சாமுவேல் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சாமுவேல், நீயும் வெளியில இருக்கிற தோட்டத்தை பாக்குற, நானும் இருதயத்தை பாக்குறேன். Man looks at the outside, man looks at the performance. நம்மளை பொறுத்தவரை சக்சஸ்னா வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் சக்சஸ். இவ்வளவு பணம் இருந்தா, கிளாஸ்ல நம்பர் 1 வந்தா, இவ்வளவு பெரிய பதவி இருந்தா, இந்த ஸ்டேட்டஸ் இருந்தா, இந்த டைட்டில் இருந்தா சக்சஸ். ஆனா சக்சஸ் அது கிடையாது. நான் ஒருவேளை வெளியில பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க கிளாஸ்ல நம்பர் 1 வந்திருக்கலாம், பட் உங்க கூடயே படிக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சோகமா வரும்போது can you give a smile and say, கவலைப்படாத, God is there with you, Jesus loves you, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா? இல்லாட்டினா நான் எப்படியாவது நம்பர் 1 வாங்கணும், மத்தவங்க சொல்லி கொடுத்தா எனக்கு மார்க் பெருமை, அவங்க என்னோட நிறைய மார்க் வாங்கிடுவாங்களே. இதுதான் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட். இதுதான் நம்ம கத்து கொடுக்கறோம். நீ நம்பர் 1 வந்தா போதும், நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா போதும், நீ 90 மார்க் வாங்கினா போதும், உனக்கு இந்த இடத்துல சீட் வந்தா போதும். ஆனா எத்தனை பேரண்ட்ஸ் கத்து கொடுக்குறோம்? அதெல்லாம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா your heart condition important எத்தனை தடவை கத்து கொடுக்குறோம்?
நீ இன்னொருத்தவங்களை அன்பு செய்யறதும் இன்னொருத்தவங்களை மன்னிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் எத்தனை பேர் கத்துக் கொடுக்குறோம்? ஏன்னா we are living in a world of competition. இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குறோம்? ஜெல்லசி கத்துக் கொடுக்குறோம், கோபம், வெறுப்பு, இல்லையா, மன்னிக்க முடியாத தன்மையை கத்துக் கொடுக்கணும். ஏன்? நம்ம வாழ்க்கை மணல்ல கட்டின வாழ்க்கையா இருக்கு. ஏன்னா போக்கஸ் எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? ஒருத்த மணல்ல வீடு கட்டுறான்னா அவனுடைய போக்கஸ் எல்லாம் எவ்வளவு உயரமா இந்த பில்டிங் வரும்னு இருக்குது. ஒருவேளை அவ்வளவு உயரமா வந்துடலாம், ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு மார்க்ஸ் வந்துடலாம், நினைச்ச மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைச்சிடலாம், நினைச்ச மாதிரி பெரிய பதவி வந்துடலாம், நினைச்ச மாதிரி பெரிய டைட்டில் வந்துடலாம். ஆனா அவங்களால கூட பிறந்தவங்க கூடயே அன்பு காட்ட முடியல, மன்னிக்க முடியல, திருமணம் பண்ணவங்க கூட சமாதானமா வாழ முடியல, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க முடியல. அப்போ உயரமா கட்டிடம் வந்துச்சு. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது, ஒரு புயல் வரும்பொழுது, ஒரு காற்று வரும்பொழுது, that building cannot stand. அந்த கட்டிடமால் நிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த அஸ்திவாரம் இறை வார்த்தையில கட்டப்படல, அது மணல்ல கட்டப்பட்டிருக்கு. Sand is something that is not stable. Sand is something that keeps changing. Little pressure is enough for the building to fall. கொஞ்சம் pressure போதும், அந்த கட்டிடம் இழுந்து விழுந்துரும். ஏன்? அந்த பர்சன் தன்னோட வாழ்க்கைய உயரத்துக்கு எவ்வளவு உயரமா போகணும்னு பார்த்தானே தவிர எந்த அளவுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பார்க்கல. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் பார்க்கிறோம். நம்ம பிரேயர் பண்ணா மட்டும் போதுமா? கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா? ஜெபம் செஞ்சா மட்டும் போதுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ற வாழ்க்கை, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொன்றும் இறை வார்த்தையின்படி இருக்குதா? எங்க இருந்து we are getting information? ஆனா பாறையில ஒருத்தவங்க வீடு கட்டும் பொழுது அவங்க எப்படி அவங்க குடும்பத்தை கட்டுறாங்க, அவங்க வாழ்க்கையை கட்டுறாங்கன்னா இறை வார்த்தையை மையமா கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை கட்டுறாங்க. இறை வார்த்தையை மையமா கொண்டு ஒருத்தவங்க அவங்க கட்டும் போது என்ன தெரியுமா ஆகும்? மேபி வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த உயரமா அந்த கட்டணம் வராம இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய டைம் அதிகமா எங்க தெரியுமா செலவு பண்றாங்க? அஸ்திவாரத்துல. ஒருவேளை உலகத்துடைய கண்ணில் he may not look successful. ஒருவேளை உலகத்தோட கண்ணில் அப்ரிசியேஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்ணில் நான் உண்மை உள்ளவனா வாழ்றேன். இந்த உலகத்துல இருக்கிற, அதான் ரோமையர் 12:2 பாத்தீங்க, இந்த உலகத்துக்கு ஏத்து ஒழுவாதீருங்கள். அதுக்கப்புறம் வாசிங்க 2வது வசனம். மாறாக உங்களுடைய உள்ளம் மாறாக உங்க உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. எப்படி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும்? எப்பவும் அவங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுதோ அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். உள்ளம் புதுப்பிக்கப்படும். இங்கிலீஷ்ல என்னமா இருக்கும்? Do not be conformed to this world. இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காதீங்க. Do not be conformed to this world, but you be transformed. Transformனா உருமாற்றம் அடைகிறது. A complete transformation. எப்படி ஒரு கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளையா மாறுமோ, ஒரு கூட்டுப்புழு ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுமோ, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வரும் தெரியுமா? வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. Do not be conformed to this world, but you be transformed by the renewing of your mind. உங்களுடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறதன் மூலமாக நீங்கள் மாற்றம் அடைவீர்கள். உங்களுடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறதன் மூலமாக மாற்றம் அடைவீர்கள். By renewing your mind, your thinking. என் சிந்தனையை நான் எப்போ மாத்துறனோ, இறை வார்த்தையின்படி நான் எப்போ மாத்துறனோ, அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? செயலை மாத்தணும், ஆக்ஷனை மாத்தணும் நினைக்கிறோம். ஆனா இறை வார்த்தை உள்ளத்தை மாத்துறது கத்து கொடுக்குது. ஏன்னா நான் ஆக்ஷன் நல்லா இருக்கலாம், வெளியில ஆக்ஷன் நல்லா இருக்கலாம், ஆனா உள்ளம் கரெக்டா இல்லைன்னா, மைண்ட் கரெக்டா இல்லைன்னா, my good action will not change my bad thinking. என்னுடைய சரியான செயல், என்னுடைய ரைட்டான ஆக்ஷன் என்னுடைய கெட்ட எண்ணங்களை மாற்றாது. மாறாக என் நல்ல எண்ணங்கள் என்னுடைய கெட்ட செயல்களை மாற்றும். My bad action, my right action will not change my bad thinking, but my right thinking will always change my wrong action. நான் திரும்பி சொல்றேன், என்னுடைய செயல்களை வெளியில இருக்கிற எக்ஸ்டீரியரா நான் மாத்தணும்னு நினைச்சேன்னா என்னுடைய நல்ல செயல்கள் என் கெட்ட சிந்தனையை மாத்தாது.
மாறா நான் இறை வார்த்தையின்படி என்னுடைய சிந்தனைகளை நான் தினமும் மாற்ற ஆரம்பிச்சேன்னா அந்த சிந்தனைகள் என்னுடைய கெட்ட செயல்களை மாறும். சைக்காலஜில சொல்லுவோம் பிஹேவியரல் தெரப்பி. ஒருத்தவங்களுடைய பிஹேவியரை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒருத்தவங்களுடைய ஆக்ஷனை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இறை வார்த்தை ஒருத்தவங்களை வெளிகரமா மாத்தாது, ஒருத்தவங்களை உள்ள இருந்து வெளியில மாத்தும். அதனாலதான் இறை வார்த்தை நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, எப்படி என்னுடைய சிந்தனையை மாத்துறது, என்னுடைய எண்ணங்களை மாத்துறதுன்னு கத்து கொடுக்குறாரு. நம்ம பைபிள்ல பார்க்கிற எல்லா அற்புதமே ஒருத்தவங்க கை வச்சு ஜெபம் பண்ணாங்க, சுகமாயிடுச்சு, அற்புதம் நடந்தது அப்படின்றத விட பாத்தீங்கன்னா அவங்க சிந்தனையை மாத்தினாங்க. தாவீது தன்னுடைய சிந்தனையை மாத்தினார். எல்லாருமே கோலியாத்தை பார்க்கும்போது இவன் ஒரு அரக்கன் பார்த்தாரு. ஆனா தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது இவன் கடவுளோட உடன்படிக்கை இல்லாதவன், இவன் விருத்த சேதனம் செய்யாதவன், ஆனா எனக்கு கடவுளோட உடன்படிக்கை இருக்குது, எனக்குள் இருக்கிற கடவுள் இந்த அரக்கனை விட பெரியவர். ரெண்டு பேருமே ஒரே எதிரியை பாக்குறாங்க, ஆனா ரெண்டு பேருடைய சிந்தனையும் வேற மாதிரி இருக்குது. அப்போ உண்மையாவே ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது காரணம் என்ன தெரியுமா? the thinking is changed. நம்மளுடைய சிந்தனை இறை வார்த்தையின்படி மாறும் பொழுதுதான் நம்மளுடைய அஸ்திவாரம் அந்த பாறையில கட்டுகின்ற அஸ்திவாரமாக இருக்கும். புயல் வராதுன்னு ஆண்டோட வார்த்தை சொல்ல, இறை வார்த்தை சொல்லல. புயல் வராது, காத்து வராது, பிரச்சனை வராது, இல்ல. கண்டிப்பா ஒருத்தன் பாறையில கட்டுறான், ஒருத்தன் மணல்ல கட்டுறான். ஒருத்தன் முட்டாள், ஒருத்தன் ஞானம் உள்ளவன். ரெண்டு பேரும் தன் வாழ்க்கையை கட்டுறான். ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் ஏத்த மாதிரி ஒழுகிறான், உலகம் எப்படி இருக்கோ அதன்படி அவன் கட்டுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான்? இறை வார்த்தையை மையமாக அஸ்திவாரமாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டுறான். ரெண்டு பேருக்கும் புயல் வருது, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. ஆனா அஸ்திவாரம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்குதோ அங்கதான் அந்த புயலுக்கு மத்தியில அவனால நினைச்சு நிக்க முடியுது. நிறைய பேர் இது லாக்டவுன்ல சந்திச்சிருப்போம். நிறைய பேர் ஐ எம் வெரி சக்சஸ்ஃபுல், எனக்கு ஃபெயிலியரே கிடையாது, என் பிசினஸ் ஓஹோன்னு போகுது, எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் அந்த புயல் வரும்போது என்ன ஆச்சரியமா அவங்க இடிஞ்சு விழுந்துட்டாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? எதெல்லாம் என்னுடைய அஸ்திவாரம் நினைச்சாங்களோ அந்த அஸ்திவாரமே ஆடி போச்சு. நிறைய பேர் அந்த நேரத்துல தான் they turn back to God. உண்மையாவே கடவுளை தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது எல்லாமே நிலை இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இறை வார்த்தை கடவுள்கிட்ட வாங்க ஜெபிங்க, பிரச்சனை போயிடும். இறை வார்த்தை பிரச்சனையை எப்படி மறைக்கிறது, எப்படி இல்லாம போறதுன்னு கத்து கொடுக்காது. ஆனா அந்த பிரச்சனைக்கு மத்தியில எப்படி அந்த பிரச்சனையை சந்திக்கிறது, எப்படி அந்த பிரச்சனையை மேற்கொள்றது, எப்படி அந்த பிரச்சனைக்கு மத்தியில வெற்றியாக இருக்கிறதுன்றதுதான் இறை வார்த்தை கத்து கொடுக்கும். மார்க் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் சாப்டருமே விதைப்பவர் உவமை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றாரா? விதைப்பவர் உவமையை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் இருந்தாரு, ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரா? விதையை விதைக்கிறதுக்கு போனாராம். இந்த உவமைய கடவுள் இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்றாரு? சீஷர்களுக்கு சொல்றாரு. இந்த விவசாயி என்ன செஞ்சாரா? விதையை கொண்டு போகும் பொழுது சில விதைகள் பாதையில விழுந்துச்சான். எங்க விழுந்துச்சான்? பாறையா? பாதை, வழியோரம். கரெக்ட், தேங்க்யூ. வழியோரமாக விழுந்துதான். முதல் நிலம் எது? வழியோரமாக விழுந்தது. ரெண்டாவது அந்த விதை எங்க விழுந்துச்சான்? பாறையில விழுந்துதான். மூன்றாவது அந்த விதை எங்க விழுந்துச்சான்? முச்சல்ல. பரவாயில்லையே, தெரிஞ்சிருக்கீங்களே, முச்சல்ல விழுந்துதான். நாலாவது அந்த விதை எங்க விழுந்துதான்? நல்ல நிலத்தில் விழுந்துதான். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம சீஷர்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. ஆண்டவரே என்ன சொல்றீங்க? விதைன்றீங்க, பாறைன்றீங்க, முள்ளுன்றீங்க, நல்ல நிலம்ன்றீங்களே, ஒண்ணுமே புரியலையேன்னு சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? எந்த உவமை உனக்கு புரியலன்னா உனக்கு எந்த உவமையுமே புரியாதுன்னு சொன்னாரா? ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? அப்படி சொன்னாரு? ஏன்னா கடவுளுடைய ராஜ்யமே ஒரு விதை எப்படி செயல்படுமோ அப்படிதான் செயல்படும். அந்த விதை ஒண்ணுதான். அது வழியோரமாக விழுந்தது, பாறையில விழுந்தது, முட்கல்ல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது, எல்லாமே விதை ஒண்ணுதான். நிலம் தான் வேற. கரெக்டா? சாயில் தான் வேற, அதோடைய கிரவுண்ட் தான் வேற. ஆனா விதை ஒரே விதை தான். அந்த விதை எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அவங்க சீஷர்கள் கேட்கும்போது பதில் சொன்னாரு. அந்த விதை இறை வார்த்தைக்கு ஒப்பானது. ஆனா அந்த இறை வார்த்தை
இருதயத்துல நம்ம இருதயத்துல விழும்போது அந்த இருதயம் எல்லார் இருதயம் ஒரே மாதிரி இல்லை. அதனாலதான் இறை வார்த்தை எல்லாருக்கும் பலன் கொடுக்கல. யாருக்கு பலன் கொடுத்தது தெரியுமா? நல்ல நிலத்துல மட்டும்தான் அந்த இறை வார்த்தை பலன் கொடுத்தது. அதுலயுமே கேட்டகரி இருக்கு, 30, 60, 100 இல்ல. அதுக்கு அந்த ஊமைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு செயல்படல அப்படின்னா அதுக்கு காரணம் வார்த்தையில ஏதோ குறை கிடையாது, என் இருதயத்துலதான் ஏதோ குறை. அந்த இருதயம் வலியோர இருதயமா இருக்குது, இல்லாட்டினா அது பாறையில விழுற பாறை மாதிரி இருக்குது, இல்லாட்டினா அது முட்களாக இருக்குது, அப்படி இல்லாட்டினா அது நல்ல நிலமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த உவமையை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எந்த உவமையுமே புரிஞ்சுக்க மாட்ட. ஏன்னா அந்த ஹோல் சிஸ்டம், கடவுளுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதா, ஒரு விதை எப்படி செயல்படுதோ அப்படிதான் செயல்படுது. 26வது அந்த 4வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்க, 26th verse வாசிங்க. 26வது வசனம் இல்ல, திரும்பி வாசிங்க. இல்ல 26 முதல்ல இருந்து வாசிங்க. தொடர்ந்து இயேசு இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அப்ப இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுறாரு? வாசிங்க. நிலத்தில் ஒருவன் விதைக்கின்றான், அவன் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றது, அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதற்கு பின்பு கதிர், நிறைய தானியம் என்று அது என்ன தெரியுமா? தானாகவே விளைச்சலை கொடுக்குமா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இறையாட்சி எப்படி ஒரு விதை செயல்படுமோ அப்படிதான் செயல்படுமா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இறை வார்த்தையை அஸ்திவாரமா வச்சுக்கலாம் புரிஞ்சுக்குவீங்க. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். நான் ஹீலிங்கே சொல்லி தர வேண்டாம், இதை நீங்க புரிஞ்சா நீங்களா ஹீலிங் பார்த்துருவீங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து விதையை இறை வார்த்தையோடு ஒப்பிடுகிறார். உவமை, அதாவது எப்படி இறை வார்த்தை செயல்படும் அப்படின்றத ஒரு விதையோடு ஒப்பிடுகிறார். அப்போ ஒரு விதை எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சா இறை வார்த்தை எப்படி செயல்படும் புரிஞ்சுக்கலாம். ஒரு விதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதையை பார்த்திருக்கீங்களா? சீடு பார்த்திருக்கீங்களா? ஐயோ யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. பார்த்திருக்கீங்களா? ஓகே. அந்த விதையை பார்த்தா உயிர் இருக்கிற மாதிரி தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த விதையில உயிர் இருக்குதா? ஆனா அந்த உயிர் தன்னாலே முளைச்சு வருமா? இல்லாட்டினா அந்த விதை நிலத்துல விதைக்கப்படணுமா? அந்த விதை நிலத்துல விதைக்கப்படணும். சரியா? சரியா? அதே மாதிரிதான் இறை வார்த்தைய ஆல்டர்ல வச்சா ஒண்ணுமே ஆகாது. அப்படியே முத்தி ஒரு விவசாயி இருக்காரு வச்சுக்கோங்களேன், அந்த விவசாயி விதை எடுத்து முத்தி ஆல்டர்ல வச்சு ஜெபம் பண்ணி வெளியில போய் தண்ணி ஊத்தி உரம் போட்டு நிலத்தை பாதுகாத்தா ஏதாவது வருமா? எப்படி வரும்? ஒண்ணுமே வராது. நம்ம என்ன பண்றோம்? இறை வார்த்தைய முத்தி ஆல்டர்ல வச்சிருக்கிறோம். நிறைய வீட்டுல போனோம்னா அப்படியே இந்த ஸ்பைடர் வெப் இருக்குல்ல, அப்படியே எல்லாம் தூசி தட்டி தருவாங்க பைபிள். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் அந்த பேப்பர்லாம் ஒட்டி வரும். ஏன் தெரியுமா? தொட்டே பார்த்தது இல்லை. சரிதானே? ஒருவேளை நான் தினமும் அந்த பைபிள முத்தி தலைக்கீழ வச்சுக்கலாம், ஏதாவது நடக்குமா? ஒரு விவசாயி விதையை முத்தி தலைக்கீழ வச்சா நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. உங்களுக்கு வேணா திருப்தியா இருக்கலாம் நான் பைபிள முத்துனேன்னு, விவசாயிக்கு திருப்தியா இருக்கலாம், அதுல இருந்து ஒரு கனியும் வராது. அந்த விதையை பாக்குறதுக்கு உயிர் இல்லாத மாதிரி தான் தெரியும். அந்த விதையை பாக்குறதுக்கு இல்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். அந்த பைபிளை திறந்து பார்த்தா இது வெறும் வார்த்தை தானே, அப்படிதான் தெரியும். ஏன்னா அந்த இறை வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பானது. அந்த விதையில இருந்து உயிர் வரணும்னா அந்த விதை முதல்ல என்ன செய்யணும்? நிலத்துக்குள்ள போகணும். அதே மாதிரி அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில செயல்படணும்னா முதல்ல அது என்னோட இருதயத்துக்குள்ள போகணும். போனா மட்டும் பத்தாது, அது இருதயத்துல நிலைச்சிருக்கணும். ஒரு விவசாயி விதையை விதைச்சிட்டு தினம் போய் தோண்டி உள்ள இருந்து விதையை எடுத்துட்டு பார்த்தா வருதா? ஒண்ணும் வராது. வார்த்தை எங்க தெரியுமா இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும்.
நம்ம வார்த்தை எங்க இருக்குது? அந்த இறை வார்த்தை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 4 விதமான இருதயத்தை பத்தி பேசுறாரு. இதுல இந்த 4வது இருதயம் மட்டும்தான் அந்த இறை வார்த்தை செயல்பட்டு அந்த இறை வார்த்தை கனி கொடுக்கறத பாப்பாங்க. அந்த ஒவ்வொரு நிலத்தையும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு முடிக்க முடியுமான்னு தெரியாது. 2 நாள் கொடுத்தா மேமே முடிக்கலாம். ஆனா நான் வேகமா ஓடுறேன். ஓகே, லெட் ஹோலி ஸ்பிரிட் டேக் ஓவர். முதலாவது நிலம், த ஃபர்ஸ்ட் சாயில். இது நீங்க வீட்டுல போய் படிங்க. நான் வாசித்த டைம் ஆகும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இது கேக்குறாங்க, எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க. இயேசுவே எனக்கு இது புரியலையே. அப்ப இயேசு சொல்றாரு, முதலாவது நிலம் வந்து அந்த விதை வழியோரமா விழுது. அப்ப பறவை வந்து என்ன செஞ்சிருதான்? அந்த விதையை, அந்த இறை வார்த்தைய சாத்தான் என்ன செய்யறானா, அந்த பறவை எதுக்கு அந்த நிலம் எதை குறிக்குதுன்னா இருதயத்தை குறிக்குது. விதை எதை குறிக்குதுன்னா இறை வார்த்தையை குறிக்குது. அந்த பறவை எதை குறிக்குதுன்னா சாத்தானே குறிக்குது. அந்த இறை வார்த்தை வழியோரமாக விழும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யல? உள்ளேயே போகல, மண்ணுக்குள்ளே போகல. அத உடனே சாத்தான் வந்து திருடிறான். இது யார் தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் முதல் ரகமான மனிதர் யார் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யார் இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சாயில்? யார் இது? எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க? வார்த்தையை கேட்பாங்க. ஓகே, நான் பைபிள்ல இருந்தே காட்டுறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 13:19. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை இந்த பார்களை கட்டணும், இந்த மணல்ல கட்டணும் பார்த்தோம் தெரியுமா? அங்கேயும் போய் வாசிங்களா. இப்ப வாசிக்காதீங்க, நேரம் இல்ல. மத்தேயு 7வது அதிகாரத்துல 2 பேருமே இறை வார்த்தையை கேட்டாங்க. கேட்காதவங்களாம் கிடையாது. இது இறை வார்த்தையை கேட்காதவங்க பத்தி சொல்லல. இந்த ஊமையும் சரி அந்த ஊமையும் சரி இறை வார்த்தையை கேட்காதவங்க பத்தி சொல்லல. இறை வார்த்தையை கேட்கிறவங்க பத்தி தான் பேசுது. அந்த முட்டாள்னு பார்த்தோம் தெரியுமா? அந்த முட்டாள் இறை வார்த்தையை கேட்காதவன் கிடையாது, இறை வார்த்தையை கேட்கிறவன் தான். ஆனா தன்னுடைய வாழ்க்கைய இறை வார்த்தையை கேட்டு அதுல கட்டாம உலகத்தின்படி வாழ்றவன். இந்த நிலத்துல இந்த பாதை ஓரமா என்ன சொன்னீங்க? வழி ஓரம். இந்த வழி ஓரமா விழுந்ததுல விதை. அவங்க இறை வார்த்தையை கேட்காதவங்க கிடையாது. நம்ம நினைச்சுக்குவோம் முதல் நாளும் 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் இறை வார்த்தை கேட்காதவங்க, கடைசி நிலம் தான் இறை வார்த்தை கேட்கறவங்க. இந்த முதல் நிலமே யார் தெரியுமா? இறை வார்த்தைய கேட்கறவங்க தான், இறை வார்த்தையை கேட்காதவங்க கிடையாது. நம்ம கோயிலுக்கு போகும்போது தான் இறை வார்த்தையை கேட்கிறோம், ரீடிங் பண்ணும்போது தான் இறை வார்த்தையை கேட்கிறோம் தானே? வெளில வந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்குமா? இறை வார்த்தையை கேட்டும் இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். Those who don't have understanding, புரிதல் இல்லாதவர்கள். எல்லாருக்கிட்டையும் சாத்தான் வந்து அந்த வார்த்தையை திருட மாட்டான். Devil will never rob the seed from everyone. யாருக்கிட்ட அந்த வார்த்தையை திருடுறான்? அந்த வார்த்தையை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாதவர்கள், அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங்னா டு ஹேவ் பிராக்டிக்கல் நாலேஜ். அது எப்படி செயல்படும்ன்ற அறிவு இருக்குது. யாருக்காவது நீச்சல கிளாஸ் ரூம்ல சொல்லி தர முடியுமா? யாராவது நீச்சல கிளாஸ் ரூம்ல கத்துக்க முடியுமா? இப்படிதான் கை அசைக்கணும், இப்படிதான் கால் அசைக்கணும்னு. அது கத்துக்கணும்னா தண்ணிக்குள்ள குதிக்கணும் இல்ல? அது பிராக்டிக்கல் நாலேஜ் அப்பதான் வரும். புரிந்து கொள்ளுதுன்னா அது எப்படி செயல்படுறதுன்ற பிராக்டிக்கல் நாலேஜ். அண்டர்ஸ்டாண்டிங்னா டு ஹேவ் அ பிராக்டிக்கல் ஒர்க்கிங் நாலேஜ். அப்போ இறை வார்த்தையை கேட்டா மட்டும் பத்தாது, ஆனா அந்த இறை வார்த்தை எப்படி பிராக்டிக்கலா செயல்படும், அது எப்படி ஒர்க் ஆகும்ன்ற புரிதலை நான் பெறணும். அப்படி நான் புரிதலை நான் பெறல அப்படின்னா சாத்தான் அந்த வார்த்தையை திருடிடும். நான் இந்த 4 விதமான, நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் எப்போ ஆண்டவரால தொடப்பட்டனோ அப்பல இருந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் படிக்கிறேன். இன்ன வரை நான் படிக்கிறேன். இப்போ படிக்கும் போது கூட புதுசா படிக்கிற மாதிரி படிக்கிறேன். ஏன்னா அதுல இன்னும் அதிகமா இருக்கு எனக்கு தெரியாதது.
ஏன்னா அதுதான் அஸ்திவாரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எந்த ஊமையை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எந்த ஊமையுமே புரிஞ்சுக்க மாட்ட. அந்த வார்த்தையை, அந்த விதையை பார்க்கறதுக்கு உயிர் இல்லாத மாதிரி இருக்கலாம், அந்த விதையை பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், அந்த விதையை பார்க்கறதுக்கு இன்சிக்னிபிகண்டா இருக்கலாம். ஆனா அந்த விதைக்குள்ள எப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்கு தெரியுமா? அது கண்ணால உடைச்சு பார்த்தா கூட தெரியாது. That seed has the power to multiply. அந்த விதை பெருகிறதுக்கான வல்லமை இருக்கு. அந்த ஒரு சின்ன விதையில இருந்து 1000 1 கோடி மரங்கள் கனிகள் வர்றதுக்கான வல்லமை அந்த ஒரு சின்ன விதையில இருக்குது. அதே மாதிரிதான் இறை வார்த்தை. அந்த கடவுள் நமக்கு கொடுத்தது எல்லாமே அந்த விதைக்குள்ள இருக்குது, இறை வார்த்தைக்குள்ள இருக்குது. ஆனா கடவுள் நமக்கு கொடுத்ததை நான் பார்க்கணும்னா முதல்ல அந்த விதையை இருதயத்துக்குள்ள போகணும். அந்த விதையை இருதயத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு எனக்கு புரிதல் வேணும். I need understanding of that word. நம்ம உலகத்துல இருக்கிற விஷயத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெறோம். எத்தனை பேர் தினசரி வாழ்க்கையில இறை வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் செலவு பண்றோம்? I would say that is the greatest investment in your life. நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம வாழ்றதே ஒரு 100 வருஷம் தான். அதுலயே எப்படி வாழ்றோம்னா 1000 வருஷம் வாழ்ற மாதிரி வாழ்றோம். கவலைப்படுறோம், சொத்துக்காக கவலைப்படுறோம், பணத்துக்காக கவலைப்படுறோம், சண்டை போடுறோம். இங்கெல்லாம் இருக்கதான்னு தெரியல, ஆனா இந்தியால இருக்குது அப்படி. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம நித்தியமா வாழ போறோம்? அது இறை வார்த்தையில இன்வெஸ்ட் பண்ற டைம் வீணா போகாது. அது புரிதலுக்காக நீங்க செலவு பண்ற நேரம் வீணா போகாது. அப்பதான் உங்களுடைய அஸ்திவாரம் இறை வார்த்தையில கட்டும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாறையில கட்டுறீங்க. That's when your foundation is on the rock. ஏன்னா ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அந்த விதை முதல்ல வெளியில வராது. அந்த விதை முதல்ல அடியில தான் போகும். அதனாலதான் இறை வார்த்தை மறுபடியும் ஸ்பீக்கிங் அபவுட் த ஃபவுண்டேஷன், நாட் த பில்டிங். இறை வார்த்தை வேற பத்தி பேசுது, விதையை பத்தி பேசுது. மண்ணுக்கு அந்த விதையை விதைச்சிங்கன்னா வெளியில இருந்து அந்த விவசாயிக்கு ஒண்ணுமே தெரியாது பாக்குறதுக்கு. அந்த மாதிரிதான் இறை வார்த்தை இறைத்துக்குள்ள போயிட்டுனா வெளியில இருந்து உதவும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த இறை வார்த்தை என்ன செய்யுது? மாற்றம் ஏற்படுது. அதான் பார்த்தோம், இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒழுகாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுங்கள். உங்க உள்ளம் எப்ப புதுப்பிக்கப்படும்? எப்ப அந்த விதை உள்ளுக்குள்ள போதோ, எப்ப அந்த விதை உள்ள போகும், எப்போ இறை வார்த்தைக்கு புரிதல் வருதோ, எப்போ இறை வார்த்தை புரிதல் வரும், அது எப்போ நேரம் செலவு பண்ணி அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அதோடைய புரிதல் நமக்கு வரும். நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு, நமக்கு தேவையான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டாரு. ஆனா அவர் அறுவடையா கொடுக்கல, விதையா கொடுத்திருக்கிறாரு. Everything you and I need is given to us. நமக்கு தேவையான ஆபிரகாமுக்கு குழந்தை வேணும்னு சொன்னா குழந்தையா கொடுக்கல, வார்த்தையா கொடுத்தாரு, விதையா கொடுத்தாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இறை ஆட்சி ஒரு விவசாயி எப்படி போய் விதை விதைக்கணும்னா அதற்கு ஒப்பானது. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்துட்டாரு. ஆனா அவர் அறுவடையா கொடுக்கல, அவர் விதையாக கொடுத்திருக்காரு. நான் ஒரு விவசாயி போல அந்த விதையை எடுத்து என்னோட இருதயத்துல அதை நான் பிளான்ட் பண்ணணும், விதைக்கணும். விதைச்சு அதற்கு ஒரு காலம் இருக்குது. பார்த்தோம் இல்லையா 26வது வசனத்துல? முதல்ல விதைக்கணும், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறமா அது முளை வரும், அதுக்கப்புறமா கதிர் வரும், அதுக்கப்புறமா தான் கனி வரும். நமக்கு முதல்ல கனி வரணும். அந்த விதையை இருதயத்துல விதைச்சு அதோட அறுவடையை பார்க்கறதுக்கு நடுவுல ஒரு காலகட்டம் இருக்கு. There is a time period between sowing the seed and reaping the harvest. அந்த கனியை விதைக்கிறதுக்கும் அந்த விதையை விதைக்கிறதுக்கும் அந்த கனியை பெறதுக்கும் நடுவுல ஒரு காலகட்டம் இருக்குது. There is a time period. இறை ஆட்சி அப்படிதான் செயல்படும். ஆனா நமக்கு எல்லாமே இந்த இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி தான். எல்லாமே இன்ஸ்டன்டா உடனே ரிசல்ட் வரணும். உடனே ரிசல்ட் வராதுன்னு நான் சொல்லல, ரிசல்ட் உடனே வரலாம். ஆனா ரிசல்ட் உடனே ஒரு பெரிய அந்த பில்டிங் மாதிரி தான். பில்டிங் பெருசா இருக்கு, ஆனா அஸ்திவாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன பிரஷர் வந்தாலும் அது கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா? ஒரு பெரிய மரம் இருக்கு, நிறைய கனிகள் இருக்கு, ஆனா வேறே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன பறவை உட்கார்ந்தோன்னா அந்த மரம் விழுந்து போயிடும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வராது நான் சொல்லல. ஈவன் நாங்க ஹீலிங் பண்றோம்ல, எனக்கு நல்லா தெரியும், நான் கை வச்சு என்னோட விசுவாசத்துல பண்ணா சுகம் ஆயிரும். ஆனா அவங்க இறை வார்த்தையை பெற்று அவங்களுக்கு அஸ்திவாரம் இறை வார்த்தை இல்லைன்னா நாளைக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்த்து நிக்கிறதுன்னு இறை வார்த்தை இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ மறுபடியும் அந்த பிரீச்சர் வரணும், கை வைக்கணும்னு மனுஷன் நம்பி போவீங்களே தவிர வார்த்தை இறையாட்சி எப்படி செயல்படுன்ற அறிவு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் ஹீலிங் பண்றதை விட எப்படி இறையாட்சி செயல்படும் கத்து கொடுத்தா உங்களுக்கே தெரியும் எப்படி அந்த விதையை விதைச்சு அந்த விதையில இருந்து பதில பெற்றுக்கொள்ளணும்னு. ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங் ரேதர் தென் ஹீலிங். ஏன்னா இது எனக்கு செயல்பட்டு அவங்களுக்கும் செயல்படும், இது எல்லாருக்குமே செயல்படும். இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன், தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. ஆனா அது ஒரே நாள் நடக்குது. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் பாக்குறேன்னா இது ஒரு நாள் எந்திரிச்சேன், ஆண்டர் கை வச்சு உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கு செயல்படும் அப்படிலாம் சொல்லல.
நானும் எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். நான் எல்லாரும் மாதிரி தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆண்டோட வார்த்தை 2007-8 1 Peter 2:24 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய காயங்களால் நான் குணமானேன். அப்ப நான் வாய் திறந்து இயேசுவே உங்களுடைய காயங்களால் குணமானேன்னு சொல்றேன். ஆனா என் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் போகல. அப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்க, உனக்கு என்ன முட்டாளா, உனக்கு என்ன, நீ என்ன ஒழுங்கா தான் இருக்கியா, அந்த உடம்பு பார்த்தா தெரியல, உனக்கு நோய் இருக்கு, ஃபீவர் இருக்குது, நீ சுகமாயிட்டேன்னு சொல்றான்னு கேட்டாங்க. இப்போ அவங்களும் என்ன மாதிரிதான் பேசுறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த நேரத்துல எனக்கு கஷ்டமா இருந்தது. இது நான் நம்புறேன், ஆனா எனக்கு நம்ப முடியலையே. எனக்கு சுகமாயிட்டேன் நம்பணும்னு விரும்புறேன், ஆனா என் உடம்பு பேசுதே, வலிக்குதே, எப்படி நம்புறேன்? அப்போ ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த விதை உள்ள போயிடுச்சுன்னா வெளியில இருந்து தெரியாது. அந்த வார்த்தை இருதயத்துல இருந்தா வெளியில இருந்து தெரியாது, சுகம் மாற மாதிரி தெரியாது. ஆனா அந்த வார்த்தை என்ன செய்யுது, முதல்ல கீழே போகுது, ஆழமாக போகுது. அந்த வார்த்தையை முதல்ல என் உடலை மாத்துறதுக்கு முன்னாடி என் சிந்தனையை மாத்துது, என் மனசை மாத்துது. அதுதான் அஸ்திவாரத்தை பாறையில கட்டுறவனுடைய நோக்கம் உயரத்துல இல்ல, ஆழத்துல இருக்குது. முதல்ல இறை வார்த்தை எதை மாத்தும் தெரியுமா? என்னுடைய குணத்தை மாத்தும், என் கேரக்டரை மாத்தும், என் சிந்தனையை மாத்தும். அந்த பாதையில விதை விழுது. வார்த்தை, அவன் யாருக்கு ஒப்பானவர், வார்த்தையை அவன் கேட்கிறான். ஆனா கேட்டதோட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயாச்சு. நிறைய பேர் தியானத்துக்கு வருவாங்க, இறைவார்த்தை நடக்கும்போது காது க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. எப்போ நிறைய பேருமே சொல்லுவாங்க, எப்போ ஹீலிங் செஷன், எப்போ அனாயிண்டிங் செஷன், இறைவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த ஹீலிங் செஷனுக்கு வந்து நிப்பாங்க. ஆனா அந்த இறைவார்த்தை தானே விதை. அந்த விதையை பெற்றுக்கொண்டது புரியலன்னா அந்த சாத்தான் அந்த விதையை திருடிடும். எல்லார்ட்டையும் திருட மாட்டான். He cannot rob. எல்லார்கிட்ட இருந்து வார்த்தையை அவனால புடுங்க முடியாது. யார் அந்த வார்த்தையை கேட்டு அதை புரிஞ்சு கொள்ளலையோ, யாரு புரிஞ்சு கொள்ளல, அதை பிராக்டிஸ் பண்ணாதவங்க புரிஞ்சுக்கல. எப்போ புரிதல் வரும், அதை செயல்படுத்தும் பொழுது தான் புரிதல் வரும். எப்போ ஒருத்தவங்க நீச்சல் படிப்பாங்க, தண்ணிக்குள்ள விழுந்தா நீச்சல் வருமா? இல்ல, விழும்போது தடுமாறதான் செய்வாங்க. ஆனா அது எப்போ அங்க முயற்சி பண்றாங்களோ அப்போ அதே மாதிரிதான் நான் வேர்ட் ஆஃப் காட், நான் போய் முதல்ல ஒருத்தவங்க தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது நான் அற்புதம் பார்த்தேன். சிலருங்க சிலங்களும் பார்க்கல. எனக்கு ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் ஒருத்தவங்க ஜெபம் பண்ணி கொஞ்ச நாள்ல ஆரம்பத்துல அந்த நபர் இறந்துட்டாங்க. அப்ப அந்த நபருடைய அப்பா என்கிட்ட, நீ சொன்ன என் மகன் சுகமாயிட்டான்னு, எங்க என் மகன்? அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில, எல்லாரும் இருக்காங்க அங்க. அவர் எனக்கு சவாலா கேட்கிறாரு, நீ சொன்னியே என் பையன் சுகமாயிட்டானே, இன்னைக்கு செத்து போயிட்டான். நான் ஒன்னும் எடுத்த உடனே ஜெபம் பண்ண உடனே அவங்க சொன்னாங்கல்ல முதுகுவலி சரியாயிடுச்சு, நிறைய பேருக்கு குணமாயிடுச்சு. நான் ஒன்னும் எல்லாரும் சுகமானதெல்லாம் பார்க்கல. ஐ saw failure. நான் பைபிள் சொல்லுதுல, நோய் விசுவாசம் உள்ளவர்கள் நோயாளி மேல் கரங்கள் வைங்க. நான் கையை வச்ச உடனே எல்லாரும் சுகமானதெல்லாம் பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் பார்க்கலன்றதுக்காக அது உண்மை கிடையாது. எனக்கு தெரியல, ஆனா நான் எப்படி கத்துக்குவேன்? பிராக்டிஸ் பண்ணாதானே கத்துக்குவேன். அப்ப இறைவார்த்தை கேட்டா மட்டும் போதுமா? அந்த இறைவார்த்தை நான் பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் போய் ஜெபம் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு தடவையும் அதை நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒவ்வொரு வெளிப்பாடா கொடுத்தாரு. அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன், விழுந்து தான் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த இறைவார்த்தை நான் கண்ணால பார்க்காம இருக்கலாம், ஒருவேளை என் நோய் போகாம இருக்கலாம், ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி நோய் சரியாகாம இருக்கலாம், நான் கண்களால பார்க்கறத நம்ப மாட்டேன், இறை வார்த்தையை சொல்றதான் நம்புவேன். இந்த வார்த்தை கண்டிப்பா செயல்படும். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்கள் நோயாளிகள் மீது கரங்கள் வைத்தால் நோயாளிகள் சுகம் பெறுவார்கள். என் நாமத்தில் நீ பேய்களை ஓட்டுவாய், என் நாமத்தில் நீ அற்புதங்களை செய்வான்னு சொல்லியிருக்கிறாரு. அது கண்டிப்பா நடக்கும். ஆனா எனக்கு அது எப்படி நடக்கும் தெரியல. ஆனா நான் தனியா இல்லையே, எனக்கு என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யறதுக்கு, எனக்கு துணையா கற்றுக் கொடுக்கறதுக்கு. எனக்கு உண்மையான நாலேஜ் எப்பதான் வந்துச்சு, வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கும் போதோ இல்ல இறைவார்த்தை கேட்கும் போதோ கிடையாது. எப்பவும் தைரியமா வெளியில கால் எடுத்து வச்சு இந்த வார்த்தை சொல்றதை நான் செய்ய போறேன்னு செய்ய ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்கு அதோடைய பிராக்டிக்கல் நாலேஜ் வந்துச்சு. பேதுரு படகுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தா தனிமையில் நடந்திருக்க மாட்டாரு. எப்பவும் தைரியமா ஒரு பாதி வெளியில வச்சாரோ, then he had an experiential knowledge of walking on the water. ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ கவனம் எங்க தெரியுமா இருக்கணும்? நம்மளுடைய கவனம் எங்க தெரியுமா இருக்கு? கண்ணில இருக்குது, ரிசல்ட்ல இருக்குது. எப்போ இந்த ரிசல்ட் மாறும், எப்போ இந்த நோய் மாறும், எப்போ இந்த வெளியில இருக்கிற விஷயம் மாறும், கண்ணில இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கவனம் வெளியில இருக்கிற ஃப்ரூட்ல இருக்க கூடாது, அறுவடையில இருக்க கூடாது, அந்த விதையில இருக்கணும். அந்த விதை வெளியில தெரியாது. விதையை விதைச்சிட்டோம்னா வெளியில இருந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். நீங்க இறைவார்த்தையை படிக்க ஆரம்பிக்கும் போது, இறைவார்த்தையை கேட்க ஆட்டும் போது வெளியில இருந்து பாக்குறதுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா என்ன தெரியுமா ஆயிடுவோம், நம்ம இம்பேஷண்ட் ஆயிடுவோம், பொறுமை இல்லாம போயிடுவோம். ஒண்ணுமே நடக்கலன்னா தோண்டி விதையை வெளியே எடுத்துருவோம்.
நான் பேசினேனே, நேற்று ஜெபிச்சனே, ஆனா நடக்கலையே, நான் கேட்டனே, அவங்க சொன்ன மாதிரியே வசனம் சொன்னனே, ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இறை வார்த்தைக்கு முரணா வார்த்தையை பேச ஆரம்பிச்சிடும். அந்த இறை வார்த்தைக்கு முரணா வார்த்தையை பேச ஆகும்போது என்ன செய்யறோம், நம்மளே அபார்ட் பண்ணிடுறோம். அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும், அப்படி வேரோட அழிச்சிடுறோம். அதனாலதான் அந்த வார்த்தை என்ன செய்யல, பலன் கொடுக்கல. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, வல்லமை போகல. விதைக்கு ஒப்பானதாச்சே, விதைக்குள்ள வல்லமை இருக்குது, ஆனா வல்லமை ஆட்டோமேட்டிக்கா வராது, அது இருதயத்துல இருக்கணும். நான் என்னதமா நம்புறேன், அந்த 4 விதையும் எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், 4 விதை இருக்குல்ல, எல்லாருமே ஃபர்ஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் செகண்ட் வருவாங்க, செகண்ட் தாண்டினதுக்கு அப்புறம் தேர்ட் வருவாங்க, தேர்ட் தாண்டினதுக்கு அப்புறம் ஃபோர்த் வருவாங்க. நான் அதான் நம்புறேன். என் வாழ்க்கையில சில இடங்கள்ல நான் இன்னும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே புரியல வார்த்தையில. நான் நிறைய இடத்துல பாதையோட அது என்னது வழியோரமாக இருக்கிற இருதயமா தான் நான் இன்னமும் இருக்கிறேன். ஆனா சில இதுல நான் 2வது இடத்துல இருக்கிறேன், சில இதுல நான் 3வது இடத்துல இருக்கேன், சில இடங்கள்ல நான் 4வதுல இருக்கிறேன். ஐ சி ரிசல்ட். எல்லாருமே அந்த கட்டத்தை தாண்டி தான் வரணும். முதல் கட்டம் என்ன தெரியுமா, வார்த்தையை புரிந்து கொள்றது. 2வது என்ன தெரியுமா, பாறை. நான் உள்ள போகல, ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 2வது கேட்டகரி யார் தெரியுமா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வார்த்தையை கேட்டாங்க, ஆனா வார்த்தைய புரிஞ்சுக்கல. 2வது கேட்டகரி வார்த்தையை கேட்டாங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாங்க, வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி கொண்டாங்க, ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 2வது கேட்டகரியில வார்த்தை உள்ள போயிடுச்சு, ஆனா வார்த்தையில வேறு இல்ல. என்ன இல்ல, வேறு இல்ல. வேறு இல்லாததுனால சின்னதா ஒரு பிரச்சனை வந்த உடனே, வார்த்தையின் முன்னிட்டு பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஒஃபண்ட் ஆயிட்டாங்க, ஹர்ட் ஆயிட்டாங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு. இங்கிலீஷ் பைபிள்ல they got offendedன்ற வார்த்தை இருக்கும். offendedனா கசப்பு உணர்வு, வெறுப்பு, கோபம், மன்னிக்க முடியாத நிலைமை. அதான் அந்த 2வது கேட்டகரி. வார்த்தை இருக்குது, வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா அந்த வார்த்தை என்ன ஆகல, ஆழமா உள்ள போகல. சின்னதா யாரும் ஏதோ சொன்னாலும் என்ன ஆயிட்டாங்க, கோவம் வந்துடும். தாவீது இருக்கார்ல, தாவீது அவர் அந்த போர்க்களத்துக்கு வருவாரு. எதுக்கு தெரியுமா வருவாரு, அவங்க அண்ணன் மரங்களுக்கு பிரெட் சாப்பாடுலாம் கொண்டு வருவாரு, கரெக்டா? அப்போ எலியா பார்த்து என்னன்னு சொல்வாரு, நீ ஏன் இங்க வந்த, உன் இருதயத்தில் உனக்கு பெருமைன்னு சொல்வாரா? எலியாப் யாரு தெரியுமா, தாவீதோடைய அண்ணன். எலியாவுடைய மனசுல என்ன நினைப்பு, நான் தான் அடுத்த ராஜா வரப்போறேன் நினைப்பு. ஆனா சாமுவேல் யார் ராஜா தேர்ந்தெடுப்பாரு, தாவீத ராஜாவா தேர்ந்தெடுப்பாரு. இப்போ எலியாவுக்கு என்ன வரும், தாவீது மேல பொறாம வருமா? தாவீது யாரு, ஆடு மேய்க்கிறவன். எலியாப் யாரு, போர் வீரன். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கும் ராஜாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ராஜாவா இருக்கணும்னா போருக்கு போகணும், அப்படிதானே? ஆடு மேய்க்கிறவனுக்கு போருக்கு போக தெரியுமா? தெரியாது. தாவீதுக்கு ராஜா வாரதுக்கான ஏதாவது தகுதி இருக்குதா? ஆனா கடவுள் தகுதி இல்லாதவரை தான் தேர்ந்தெடுத்தார் இல்ல, ஏன்னா அவர் வெளிகரமான தகுதியை பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். சரியா? இப்போ தாவீது யாரு, ஆடு மேய்க்கிறவன். எதுக்கு வந்திருக்கான் போர்க்களத்துக்கு, சாப்பாடு கொண்டு வந்திருக்கான், கரெக்டா? ஆனா எலியாப் யாரு, போர் வீரன். எலியாப் எங்க இருக்கான் தெரியுமா, பயந்து போயிருக்கான். யாரை பார்த்து பயந்து போயிருக்கான், கோலியாத்தை பார்த்து பயந்து போயிருக்கான். எலியாபு தாவீதை பார்த்த உடனே, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இருக்குது. தாவீதை பார்த்த உடனே, உன் இருதயத்துல அவ்வளவு பெருமையா, நீ ஏன் இங்க வந்த? இது நம்ம கதை. நம்ம சாதாரணமா இருந்தோம், இறை வார்த்தை இருதயத்துல வந்துடுச்சு. வந்த உடனே நம்முடைய பேச்சு மாறுது, விசுவாசத்துல பேசுறோம் இல்ல, நம்பிக்கையே பேசுறோம். உடனே நம்ம வீட்டுல இருக்கவங்களா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என்ன நீ யாருன்னு தெரியாது சொல்லுவாங்களா? என்னமோ ஜெபன்ற. அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன வந்துருது, அழுக வந்துருது, கோவம் வந்துருது. இதுதான் 2வது நிலம். ஆனா தாவீது என்ன பண்ணா தெரியுமா, அவங்க அண்ணன் சொல்றது எதையுமே பொருட்படுத்தாம, அவனுடைய நோக்கம் எங்க இருந்துச்சு, இந்த பிலிஸ்தீனை கொன்னா ராஜா என்ன ரிவார்டு கொடுப்பாரு, அங்கதான் இருந்துச்சு. இந்த 2வது நிலம் யார் தெரியுமா,
மன்னிக்க முடியாதவங்க. நான் நல்லவனா இருக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் கோயிலுக்கு போறேனே, நான் நல்லது பண்றேனே, இவங்க வந்து எப்படி எனக்கு கெட்டது பண்ணலாம்? அப்ப இந்த 2ஆம் நிலம் யார் தெரியுமா? அந்த காயம் அடைஞ்சு மன்னிக்க முடியாம, நான் நல்லவ, நான் கோயிலுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் புனிதமா வாழ்றேன், என் இருதயத்துல இறை வார்த்தை இருக்குது, ஆனா இவங்க வந்து எனக்கு எதிர்த்து வராங்க, இவங்கள மாத்தவே முடியாது அப்படின்னு இருதயத்துல காயத்தோட இருக்கிறதான் 2வது நிலம். இந்த 2ஆம் நிலம் அந்த மன்னிக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுனாலதான் என்ன ஆயிருது, அந்த வெறுப்பு, அந்த கோவம், அந்த விதையை என்ன செஞ்சுதான் சோக் பண்ணிருதான். அந்த விதை செயல்படாம பலன் கொடுக்காம போயிருது. இன்னும் 3வது நிலைமை தெரியுமா? நான் ஃபாஸ்டா போறேன். இந்த 3வது நிலைமை தெரியுமா? முச்செடியில விடுறவங்க யார் தெரியுமா? அவங்க முதல் 2ஐயும் பாஸ் பண்ணிட்டாங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாங்க, மன்னிக்க கத்துக்கிட்டாங்க, அன்பு செய்ய கத்துக்கிட்டாங்க, ஆனா கவலைக்குள்ள போயிட்டாங்க. நல்லதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் கடவுளை மறந்து உலக வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. பிசினஸ் போன உடனே கடவுள் தேடி வந்தாங்க, பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சில் ஆளையே காணும். நோய் இருக்கும்போது கடவுளை தேடி வந்தாங்க, இறை வார்த்தை வந்து நோய் எல்லாம் சரியாகி ஆரோக்கியமானதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அவங்கதான் மூணாவது கேட்டகரி. இதெல்லாம் தாண்டி வர 4வது கேட்டகரி யார் தெரியுமா? நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் எதை குறிக்குதுன்னா, இந்த நல்ல இருதயமானது வார்த்தையை புரிந்து அந்த வார்த்தையினால வர இன்னல்களை மகிழ்ச்சியோட மேற்கொண்டு உலக கவலைகளுக்குள்ள போகாம பொறுமையை உண்டாக்குற இருதயம். இறை வார்த்தை முதல்ல நம்மளோட இருதயத்துல என்ன உருவாக்குமா? பொறுமையை உருவாக்கும். ஏன்னா இறை வார்த்தை வெளியில வந்து மாற்றத்தை கொண்டதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள மாற்றம் கொண்டு வரும். என்னடா இது, நான் ஜெபிச்சினேன் நடக்கலே அப்படின்னு யோசிக்காம, இறை வார்த்தை என்ன சொல்லுதோ கண்ணால காண்கிறதை நம்பாமல் காணாத இறை வார்த்தையை நம்புறாங்க. நமக்கு பொறுமை இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன்னு வார்த்தை சொல்லுது, ஆனா டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? உனக்கு நோய் இருக்குன்னு. ஆனா பொறுமையா அதை நம்புறோமா? நான் என்ன பார்க்கணும் அதை நம்ப மாட்டேன், நான் இறை வார்த்தையை நம்புவேன். அதுதான் நல்ல இருதயம். நல்ல இருதயம் என்பது கனியை பார்த்து மாத்துறது கிடையாது, நான் கண்ணால பாக்குறத வச்சு நம்புறது கிடையாது. நல்ல இருதயம் என்பது வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்புறது. அதனாலதான் விசுவாசம் என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றின ஐயமற்ற நிலை. அந்த வார்த்தை நிச்சயமாக பலன் கொடுக்கும். The word of God will surely bring result. ஆனா there is a process for the result. அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு process இருக்குது. அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை மாத்த ஆரம்பிக்குது. அந்த வார்த்தையுடைய புரிதல் வருது, அந்த வார்த்தை கசப்புணர்வுகளை மேற்கொண்டு வர கத்துக் கொடுக்குது, அந்த வார்த்தை கவலைகளை மேற்கொண்டு வர கத்துக் கொடுக்குது, அந்த வார்த்தை உலக கவலைகளை மேற்கொண்ட பணம். இந்த தேர்ட் சாயில் இருக்குல்ல, அதுல இங்கிலீஷ் பைபிள்ல deceitful riches ஒரு வார்த்தை இருக்கும். deceitful riches, அதுக்கு தமிழ் எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல. ரிச்சஸ்னா உலகத்துல இருந்து வர வெல்த். ஆதாயம் சொல்றதை விட வெல்த்துக்கு என்ன சொல்வீங்க? சொத்து, பத்து, பணம், காசு. அதுல வெறும் சொத்து பத்துன்னு இல்ல, டிசீட்ஃபுல் ரிச்சஸ் இருக்குது. டிசீட்னா சாத்தான் வந்து டிசீவ் பண்ணுவான், ஏமாத்துவான். இயேசு கிறிஸ்து சொல்வாரு, யூ cannot, நீங்க 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல God and mammon, God and mammon வார்த்தை இருக்கும், பணம்னு இருக்காது, மேமன். இந்த மேமன் அப்படின்றது வந்து வெறும் பணத்தை மட்டும் குறிக்கல, அது வந்து டிசப்ஷனை குறிக்குது, அது வந்து ஒரு டெமோனிக் ஸ்பிரிட்டை குறிக்குது. மேமன்ன்றது வந்து இட்ஸ் a name for a pagan god. அது ஒரு பேகன் காட், ஒரு பேகன் காடோடைய பேரு அந்த மேமன்ன்றது. இயேசு கிறிஸ்து வெறும் பணம் சொல்லல, அது ஒரு நீ 2 கடவுளை கும்பிட முடியாது அப்படி சொல்றாரு. பணம் கெட்டது கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க பணம் கெட்டது. பணம் கெட்டதுன்னா கொஞ்சம் கெட்டதை வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் கெட்டதை வச்சு, கெட்டதுன்னா கெட்டதுதான், வைக்கவே கூடாது இல்ல. பணம் கெட்டது கிடையாது. ஆனா பணத்தை கடவுளை நினைக்கிறது தப்பு, பணத்தையே நம்பி வாழ்றது தப்பு, பணம் தான் என்னோட எதிர்காலம் நினைக்கிறது தப்பு. அந்த எண்ணத்தை வந்து மேம்ன்ற ஸ்பிரிட் கொடுக்குமா? டிசீட், அது வந்து டிசீவிங் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து இயேசுகிட்டையும் பேசிச்சு, நீ என் காலில் விழுந்து கும்பிட்டனா இதெல்லாம் உனக்கு நான் தருவேன். அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லும்? அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லு, நீ போய் சொல்லு, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்.
நீ கொஞ்சம் ஏமாத்து, உனக்கு கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும். அதான் மேமன், அதான் டிசீட்ஃபுல். அந்த மூணாவது சாயில் இருக்குல்ல, அந்த மூணாவது சாயில்ல வந்து கவலையும் இருக்குது, டிசீட்ஃபுல் ரிச்சஸும் இருக்குது. எனக்கு தமிழ்ல தெரியல. அந்த டிசீட்ஃபுல் ரிச்சஸ்னா அதை சாத்தான் உங்களை ஏமாத்தி உனக்கு பணம் கொடுப்பான். பரவாயில்ல கொஞ்சம் பிரைப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல கொஞ்சம் பொய் சொல்லிக்கலாம், பரவாயில்ல கொஞ்சம் ஏமாத்திக்கலாம், பரவாயில்ல கொஞ்சம் திருடிக்கலாம், எல்லாரும் பண்றாங்கல்ல நீனும் பண்ணலாம். அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தான் என்ன கொடுக்குறான்? கடவுள் உனக்கு கொடுக்க மாட்டாரு, நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ கடவுளுக்கு பதிலாக என்னுடைய நம்பிக்கை பணம் மேல வந்துருது. அதுதான் அந்த மூணாவது சாயில், மூணாவது நிலம் என்பது. அந்த 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 முட்கள் எதை குறிக்குதுன்னா, கடவுளுக்கு பதிலாக வேற ஏதோ ஒண்ணு மேல, பணத்துக்கு மேலேயோ சொத்துக்கு மேலேயோ பதவிக்கு மேலேயோ நம்பிக்கை வைக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்து மேல நம்பிக்கை வைக்கிறது. நான் உண்மையாவே ஹீலிங் பத்தி தான் பேச நினைச்சேன், ஆனா என்னால முடியல. நான் ஒரே ஒரு என் கூட கடவுள் எப்படி பேசினாரோ ஒரு சம்பவத்தை சொல்றேன், சொல்லட்டுமா? பைபிள் இருக்கிறது தான், ஆனா அது என்கிட்ட ஆண்டவர் பேசின, சொல்லட்டுமா? பேதுரும் எல்லாரும் அந்த ஒரு படகுல இருக்காங்க இல்ல, அப்போ ஒரு புயல் வருதா? பேதுரு மட்டும் தண்ணி நடந்தாரா? ஓகே, இதை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாரும் படகுல இருக்கிறாங்க, அப்ப அங்க என்ன இருக்கு தெரியுமா? பெரிய புயல் வீசுது. அந்த படகுக்குள்ள என்ன வருது தெரியுமா? தண்ணி வருது. அந்த படகு என்ன தெரியுமா ஆகுது? மூழ்குது. படகுக்குள்ள இருக்கிறவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? கத்துனாங்க. எல்லாருமே ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டாங்க டைட்டா, அப்படிதானே? புடிச்சிருப்பாங்களா தானே? பிடிக்காம தானே இருக்கும், அலை அடிச்சுட்டு போயிரும்ல. எல்லாரும் எதை பண்ணிருக்காங்க? அந்த படகை டைட்டா, ஆமாவா இல்லையா? கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. ஆனா பேதுரு என்ன முடிவு பண்றாரு? படகை விட்டு வெளியில போறதுக்கு முயற்சி பண்றாரு. படகை விட்டு வெளியில போகணும்னா அந்த பிடிச்சிருக்காங்களே அந்த கிரிப்பு, அதை விடணுமா? அதை விடும்போது மனசு என்ன சொல்லும்? நீ ஒரு முட்டாள்னு சொல்லுமா? நீ முட்டாளா? இதுதான் உனக்கு பாதுகாப்பு, இதுதான் உனக்கு செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி நீ பிடிக்கலன்னா நீ மூழ்கி போயிருவ. கரெக்டா? அப்போ அந்த படகுல இருக்கிற எல்லாரும் பேதுரை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? இது என் கற்பனை, சரியா? பைபிள் எங்கன்னு கேட்காதீங்க. அப்ப படகுல இருக்கிறவங்க எல்லாம் பேதுரை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? நீ முட்டாளா? நாங்கெல்லாம் படகை டைட்டா பிடிச்சிருக்கிறோம், நீ என்ன கையை விடுற? ஆனா பேதுரு என்ன முடிவு பண்ணார் தெரியுமா? டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த போட். சாதாரண அறிவு கண்ணுல பார்த்தா அது சரியான முட்டாள்தனம். நீ படகை விட்டு வெளியில போனா மூழ்கி போயிருவ, செத்து போயிருவ. ஆனா ஏன் பேதுருவால அந்த படகு விட்டு வெளியில போக முடியும் தெரியுமா? ஏன்னா he heard the voice. அவர் கிறிஸ்துவுடைய குரலை கேட்டார், இறை வார்த்தையை கேட்டார். அவர் கேட்ட அந்த வார்த்தை தான் அவருக்கு என்ன கொடுத்தது? நம்பிக்கை கொடுத்தது, கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அவருடைய கண்ணு போக்கஸ் வந்து பிரச்சனையில இல்ல, அலையில இல்ல, தண்ணில இல்ல, ஆனா இயேசு சொன்ன வார்த்தையில இருந்துச்சு. அவர் குரலை கேட்டாரு. நிறைய பேரு பைபிளை படிக்கலாம், ஆனா அந்த பைபிளை செய்யறதுக்கான துணிச்சல் கிடையாது. ஏன் தெரியுமா? வாசிக்கிறீங்க இறை வார்த்தைய, ஆனா ஆண்டவருடைய குரலை நீங்க இன்னும் கேட்கல. Reading the word is different from hearing the voice that comes from the word. இறை வார்த்தையை வாசிக்கிறதுக்கும் இறை வார்த்தையை படிச்சு அந்த உறவுல அந்த குரலை வார்த்தையிலிருந்து கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என் வாழ்க்கை மாறினது காரணம் வெறும் வார்த்தையை வாசித்ததால கிடையாது. என் வாழ்க்கை மாறினது காரணம் இறைவனுடைய குரல் அந்த வார்த்தையின் மூலமா வரதை நான் கேட்டதுனாலதான் எனக்கு அந்த நம்பிக்கை. The voice of God gives me the confidence. என்ன நான் நல்லா ஜெபிச்சேன், நான் ஃபாஸ்டிங் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த படகுக்குள்ள இருக்காங்கல்ல, இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல கட்டியா, இந்த படகு எதுமா குறிக்குது? உலகத்தை குறிக்குது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எதையோ ஒண்ணு இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. பணம் என்னுடைய பாதுகாப்பு, பேங்க் பேலன்ஸ் என்னுடைய பாதுகாப்பு, என் சொத்து என்னுடைய பாதுகாப்பு, என் வீடு என்னுடைய பாதுகாப்பு. ஆமாவா இல்லையா? ஆனா அந்த படகுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியல, அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்களே நிலை இல்லாததும் எல்லாமே சேர்ந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்குன்னு. பேதுரு எப்போ காலை வெளியே எடுத்து வச்சானோ அப்போ முட்டாள் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிறவங்க முட்டாள் நினைக்கிறாங்க, ஆனா அவங்க எதை வந்து நம்பிக்கை நினைக்கிறாங்களோ அதுவே மூழ்கி கொண்டு இருக்குதுன்னு தெரியல. ஆனா பீட்டர் ஹேட் an ஆப்ஷன். மூழ்கி போலாம், இல்லட்டா தண்ணி மேல நடந்து போலாம். எப்படி மூழ்கி தானே போறீங்க? நீங்க எது நம்பிக்கை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு மீட்பு கொடுக்காது.
நீங்க எந்த பணத்தை நம்பி இருக்கிறீங்களோ, எந்த பதவியை நம்பி இருக்கிறீங்களோ, எந்த சொத்து நம்பி இருக்கீங்களோ, அது நிலையா உள்ளது கிடையாது, அது நிலையற்றது. ஆனா அந்த நிலையற்றதை விட்டுட்டு வெளியில கால் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த உலகம் உங்களை நீ முட்டாள்னு சொல்லும். நான் முட்டாள் கிடையாது. எப்படி நான் மூழ்க தானே போறேன். ஆனா நான் தண்ணீர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. அந்த மூன்றாவது நிலம் யார் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற அந்த அந்த சொத்து பணம், அதை போய் கடவுள் மேல பற்று வைக்காம அதன் மேல நம்பிக்கை வச்சு அதை செக்யூரிட்டி நினைச்சு அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டியே மூழ்கிட்டு இருக்குன்றது தெரியாது. ஆனா இறை வார்த்தையின்படி நான் வாழணும், அதனை நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா உலகத்துக்கோட கண்ணை நான் முட்டாளா இருக்கலாம். ஆனா நான் எப்போ தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கணும், அப்போ அந்த உலகம் பார்த்து எப்படி நீ தண்ணீர் மேல் நடக்கிற? மேபி பேதுரு நடக்கும் போது மூழ்கினாரு, ஆனா அவர் மூழ்கியே போலையே. ஒருவேளை நான் இறை வார்த்தையை நம்பி அதன்படி செயல்படும் போது தடுமாறி போகலாம், ஆனா மூழ்கி போக மாட்டேன். இறை வார்த்தையை நம்புறவங்க வெக்கம் அடைய மாட்டாங்க, தடுமாறலாம். ஆனா இறை வார்த்தை, இறைவனுடைய அன்பும் கிருபையும் எப்ப நம்மளோட இருக்கு. அவர் என்னை கையை பிடிச்சி மேல இழுத்து என்னை தண்ணீர் மேல் நடக்க வைப்பார். ஏன் பலத்தினால கிடையாது, அந்த இறை வார்த்தையின் பலத்தினால். நான் இன்னைக்கு வார்த்தையை கேட்டா மட்டும் பத்தாது. அப்போ நான் முதல் நிலை மாதிரி, இரண்டாவது நிலை மாதிரி, மூணாவது நிலை மாதிரி இருப்பேன். அந்த வார்த்தை உடைய கனியை நான் பார்க்கணும்னா இன்னைக்கு விதையை விதைச்ச உடனே நாளைக்கு விவசாயிக்கு கனி வராது. இன்னைக்கு வார்த்தை கேட்ட உடனே நாளைக்கு இப்போ ஓகே. அப்போ எப்படி நம்ம ஹீலிங் நடக்குது? இந்த ஹீலிங்னா நடக்குதுன்னா அது என் மரத்துல இருக்க கனியை நான் கொடுக்குறேன். என் கனி ஒரே நாள்ல வந்துச்சா? ஒரே நாளெல்லாம் வரல. நான் ரொம்ப நாளா அதை விதைச்சு அதை அறுவடை பண்ணி அதை தண்ணி ஊத்தி நான் அதை அறுவடையை பாக்குறேன். ஒரு நாள் நான் கனியை கொடுப்பேன், 2 நாள் கனி கொடுப்பேன். எத்தனை நாளைக்கு என் வீட்டுல இருக்கிற மரத்துல இருக்க கனியை சாப்பிடுவீங்க? அதுக்குதான் நான் கனியை கொடுக்காம உங்களுக்கு விதை உங்ககிட்ட இருக்குதே, நீங்க எப்படி போய் அந்த விதையை விதைச்சு நீங்களே கனியை பெறலாம், மற்றவங்களுக்கும் கனியை கொடுக்கலான்னு கற்றுக் கொடுக்குறேன். புரியுதா? உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றுக்கும் கடவுள் ஏற்கனவே பதில் கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா அந்த நம்புறதுக்கு ஏத்தமா சவாலா இருக்குது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது கனியாக கொடுக்கல, விதையாக கொடுத்திருக்கிறார். He has not given us harvest, he has given us seed. அதனாலதான் இயேசு சொன்னாரு, இந்த இறை வார்த்தை ஒரு விதை எப்படி செயல்படுமோ அவ்வாறுதான் இந்த இறை வார்த்தை செயல்படும். முதலாவது அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போகும். அது இருதயத்துல இட் ஹாஸ் டு ரிமைன். அது இறை வார்த்தை தங்கணும். அந்த இறை வார்த்தை உங்க சிந்தனையை மாத்தும், உங்க குணத்தை மாத்தும், உங்க பயத்தை மாத்தும், உங்க கவலையை மாத்தும். எப்படி அன்பு செய்யணும் சொல்லி கொடுக்கும், எப்படி பொறுமையாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும், எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்கும். முதலாவது அது உள்ள மாற்றம் வரும். அந்த உள்ள மாற்றம் வரும், வெளியில இருக்கிற மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சுகம் ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வரும், பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும், சமாதானம் உங்களை தேடி வரும். அதனாலதான் கடவுளையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்க, அவருடைய ஆட்சியை முதலாவது தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு வார்த்தை சொல்லு. ஹல்லேலூயா. புரியுதா? நிஜமா புரியுதா? தெளிவா புரியுதா? அதான் அந்த புரிதல் உண்மையா அப்படிதான் வரும். அந்த மார்க் 4 வாசித்து பாருங்களேன். எனக்கு பிடிச்ச ஒரு சாப்டர், ஃபுல் சாப்டருமே விதை பத்தி தான் இயேசு பேசுவார். அதுல திரளான 1வது வசனம் சொல்லுது, திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். திரளான, அந்த காலத்துலலாம் நீங்க 5000 பேரு 4000 பேர் அப்படித்தானே பார்த்தோம். திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். ஆனா எல்லா கூட்டமும் போயிடுச்சு. ஆனா அதுல 10 பேரு 12 பேரு கூட கொஞ்சம் பேர் மட்டும் தான் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் 9வது 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போய், இயேசுவே இந்த ஊமை எங்களுக்கு புரியலையேன்னு கேட்டாங்க. அப்ப இயேசு இந்த சொன்னாரு, எத்தனை பேர் வந்தாங்க கூட்டத்துல? ஆனா அதுல உங்களை சிலர் மட்டும் தானே வந்து அதுக்கு ஊமையை கேக்குறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அந்த திரளான கூட்டம் ஒரு அற்புதம் கிடைச்சா போதும், ஒரு சுகம் கிடைச்சா போதும், என் பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைச்சா போதும், இந்த நோய் சரியானா போதும், இந்த பதில் வந்தா போதும்னு வந்தாங்க. ஆனா அதுல 12 பேர்ல ஒரு சிலர் மட்டும்தான் இந்த வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும், நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும், நான் அவரோட உறவு வச்சுக்கணும்னு தெரிஞ்சு வந்தாங்க. 2 விஷயம், ஒண்ணு ஹீலரை தேடி வருது, ஒண்ணு ஹீலிங்கை தேடி வருது. சுகத்தை தேடி வருது, சுகம் கொடுப்பவரை தேடி வருது. ஆசீர்வாதத்தை தேடி வருது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை தேடி வருது.
நம்ம எப்படிப்பட்டவங்க? சுகத்தை மட்டும் தேடி வரோமா? சுகம் கொடுக்கிறவரை தேடி வரோமா? ஆசீர்வாதத்தை தேடி வரோமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை தேடி வரோமா? எதை தேடி வரோம்? அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வார்த்தை, இறை வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கணும், அவரோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு வந்தாங்க. மத்த எல்லாரும் எப்படியுமே வந்தாங்க, ஏதாவது ஒண்ணு பெற்றா போதும். ஆனா என்னதுலாம் ப்ராப்ளம்? அந்த விஷயம் கிடைச்சிருச்சு, அந்த கனி கிடைச்சிருச்சு, அந்த பதில் வந்துடுச்சு, ஆனா வேற இல்லையே. சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, அந்த மரத்துல இருக்க கனியை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா மரம் இருக்குது, கனி இருக்குது, ஆனா வேற இல்லையே. அப்போ சுகத்தை பெற்றவங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையில நிக்க முடியாது, அவங்க பெற்ற சுகத்தையும் இழந்துருவாங்க. ஏன்? ஏன்னா there is no foundation. அதனாலதான் ஹீலிங் பண்றது ரொம்ப ஈஸி. நான் இப்போ ஒரு மணி நேரம் ப்ரீச் பண்ணாம ஹீலிங் மட்டும் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஈஸி இல்ல? நான் இவ்வளவு நேரம் கத்தலாம் வேண்டாம், கையை வச்சு சுகம் பெற்றிருக்கோம்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். அப்படி பண்ண கூட்டமும் நிறைய வரும். ப்ரீச்சிங் பண்ண கூட்டம் கம்மியா வரும், ஹீலிங்னா நிறைய பேர் வருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா அப்படி ஹீலிங் மட்டும் பண்ணா ஹீலிங்க பெற்றுருவீங்க, சுகத்தை பெற்றுருவீங்க 100%, எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அஸ்திவாரமே இல்லையே, ஃபவுண்டேஷனே இல்லையே, இறை வார்த்தையே உங்க வாழ்க்கையில மையமா இல்லையே, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீங்க பெற்றுக்கொண்ட சுகத்தை இழந்து போயிருவீங்க. ஒரு பெரிய செடி இருக்கு, அங்க நிறைய கனி இருக்கு, ஒரு வேரும் இல்லைன்னா ஒரு சின்ன காத்து போதும், ஒரு சின்ன பறவை உட்கார்ந்தா போதும், அந்த மரம் விழுந்துரும். அப்ப நான் எல்லா இடத்துலயும் போய் ஹீலிங் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா உங்க இறை வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையாக, அஸ்திவாரமாக அந்த விதை இருதயத்துக்குள்ள போய் அந்த வேறு 3 மடங்கு 4 மடங்கு மரத்தை விட பெருசா இருக்குமா? The root system has to be stronger than the tree. அந்த விதை வெளியில வளர்றதை விட உள்ள வளர்றது தான் முக்கியம். இந்த இறை வார்த்தையில இருந்து வர சுகமும் ஹீலிங்கும் பதிலும் விட அந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சிந்தனையை மாத்தி, என்னுடைய சுபாவத்தை மாத்தி, என்னுடைய குணத்தை மாத்தி, என்னோட உள்ள இருந்து எனக்கு அது மாற்றம் வருது, அதுதான் முக்கியம். நான் அந்த ஹீலிங் நான் யோசிக்கவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா வரும். மத்த எல்லாமே தேடுறோம் தெரியுமா? பணம் வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், சுகம் வேணும், ஹீலிங் வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் தேடவே வேண்டாம். இறைவார்த்தை மையமாக இருந்து அது வேற உள்ள போயிடுச்சுன்னா மத்ததெல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, thank you Jesus. புரியுதா? இந்த புக் என்ன தெரியுமா? கொடுங்க, இந்த பைபிள் எது தெரியுமா? This is a bag full of seeds. அந்த விவசாயி என்ன பண்ணானா, பை நிறைய விதையை கொண்டு போனான். இதெல்லாம் தெரியுமா? விதை நிறைந்த ஒரு பை. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றிற்கும் பதில் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து, அதனாலதான் எல்லா வசனமுமே பாஸ்ட் டென்ஸ்ல, ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா வாக்குறுதிகளுமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. இது ஆல்டர்ல வச்சா ஒண்ணுமே நடக்காது. இது உயிர் உள்ளது. பாக்குறோம்ல, ஹீப்ரூஸ் 4:12, எபிரேயர் 4:12 சொல்லுது, இந்த வார்த்தை உயிர் உள்ளது. ஆனா இந்த உயிரை எப்போ பார்ப்போம்? இந்த வாழ்க்கையில இருக்கிற ஒளியை எப்போ? இந்த உலகத்தை நீ ஒளியாக இரு சொன்னா, நீ போறதுக்குள்ள நீ ஒளியாக இருப்பே சொன்னார்ல. பேதுரு நடந்து போகும்பொழுது அவர் நிழல் கூட நோயாளிகளை சுகப்படுத்துது. ஏன்? அவர் நிழல்ல ஏதோ பவர்லாம் கிடையாது. அவர் இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தை அது எந்த அளவுக்கு வேறுண்டு போச்சுன்னா அது வெளியில மரமாக கனியாக சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் பலன் கொடுக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும். உண்மையான மாற்றம் எப்ப தெரியுமா வரும்? எப்போ என்னுடைய சிந்தனையை நான் மாத்த ஆரம்பிக்கிறேனோ. கடைசியா ஒரு வசனத்தோட நான் முடிக்கிறேன். ரோமையர் 8வது அதிகாரம் 6வது வசனம். ரோமன்ஸ் 8:6 verse. 6:6. ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்பவர்களுக்கு வருவது ஊனியல்பு மனநிலை. செயலா மனசா? மனசா செயலா? மனசு. ரோமையர் 12:2 பார்த்தோம். உள்ளமா செயலா? உள்ளம். இறை வார்த்தை மறுபடியும் செயலை பத்தி சொல்லுதா, உள்ளத்தை மாத்த பத்தி சொல்லுதா, மனசை மாத்த பத்தி சொல்லுதா? ஊனியல்புனா இங்கிலீஷ்ல ஃபிளஷ் கார்னல். ஊனியல்பு சிந்தனை என்ன தெரியுமா? ஊனியல்பு சிந்தனைனா பாவம் செய்யறவங்க அப்படி கிடையாது. ஊனியல்புனா கண்ணால பாக்குறது, கேட்கறது, அதன்படி வாழ்றது. ஊனியல்பின் பாத்தீங்கன்னா சரீரத்தின்படி, நான் பாக்குற விஷயம், நான் கேட்கிற விஷயம், நான் உலகத்துல இருந்து கத்துக்கிட்ட விஷயம், அதன்படி சிந்தனை இருக்கிறவங்க.
அதுதான் flesh. Flesh is a way of thinking, a mindset that is controlled by my senses. என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய 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 ஐம்புலன்கள் மூலமாக நான் பார்க்குற விஷயங்கள், நான் உலகத்துல கத்துக்கிற விஷயங்கள் மூலமா என்னுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது நான் ஊனியல்புல இருக்கிறேன். அப்படி ஊனியல்புல என்னுடைய எண்ணம் இருக்கும் பொழுது எண்ணத்தை பத்தி தான் வார்த்தை பேசுது, இறை வார்த்தை பேசுது, உள்ளத்தை பத்தி பேசுது, எண்ணத்தை பத்தி பேசுது, சிந்தனையை பத்தி பேசுது. ஊனியல்பின் படி வாசிங்க. ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது வாழ்வும் அமைதியும். வாழ்வும் அமைதியும் எப்ப பெறுவீங்க? உங்க மனநிலை மாறும் பொழுது. சரீரத்தின் மனநிலையிலிருந்து, உலகத்தின் மனநிலையிலிருந்து ஆவிக்குரிய மனநிலை எப்போ மாறுதோ, உங்களுடைய சிந்தனை எப்போ மாறுதோ, என்னுடைய எண்ணம் எப்போ மாறுதோ, என்னுடைய திங்கிங் எப்போ மாறுதோ, என்னுடைய உள்ளம் எப்போ புதுப்பிக்கப்படுதோ அப்போதான் வாழ்வும் அமைதியும் பெறுவேன். கை வச்சு ஜெபிக்கிறதுனால கிடையாது, உள்ளம் மாறுறதுனால, மனநிலை மாறுறதுனால. ஜெபம்ன்ற வார்த்தையா நீங்க ஜெபம் இல்லைன்னு நான் சொல்ல இருக்குது, ஆனா அதுல ஜபிக்கிறதுனால மாறன் இருக்குதா, மனநிலையை மாத்தினால இருக்குதா? நம்ம ஜெபத்தை தான் கூட்டிட்டே இருக்கோமே தவிர மனநிலையை மாத்த மாட்டேங்கிறோம். இறை வார்த்தையின்படி உன் உள்ளம் புதுக்கப்படும் இருக்குது. நம்ம பிரச்சனை நிறையனா ஜெபம் நிறையா, ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? உன் உள்ளம் மாறணும், என்னுடைய சிந்தனை மாறணும், என்னோட எண்ணம் மாறணும். அப்படி என் எண்ணம் மாறணும்னா நான் கேட்கிற வார்த்தை மாறணும். நான் எந்த இன்ஃபர்மேஷனை நான் கேட்கிறேன். ஏன் தெரியுமா ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாங்க? பிகாஸ் ஆஃப் த ராங் கம்யூனிகேஷன். யாரோட நான் கம்யூனிகேட் பண்றேன்? எங்க இருந்து நான் இன்ஃபர்மேஷனை பெறேன்? நமக்கு வர இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருது? சோசியல் மீடியால இருந்து வருது, உலகத்துல இருந்து வருது. அதனாலதான் நம்ம எண்ணம் ஊனியல்புக்கான எண்ணங்களா மனநிலையா இருக்குது. அப்படி ஊனியலுக்கு ஏத்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நான் பாறையில கட்டல, மணல்ல வீட்டை கட்டுறேன். அதனாலதான் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வர இன்ஃபர்மேஷன், என்னுடைய கம்யூனிகேஷன், இறை வார்த்தையில இருக்கிற வார்த்தையை நான் தினமும் படிக்கும் போது அதன்படி என்னுடைய சிந்தனை, என்னுடைய லென்ஸ். நான் ஒரு எல்லோ லென்ஸ் போட்டேன்னா எல்லாம் எல்லோ கலர்ல தெரியும்ல, நான் ஒரு கருப்பு லென்ஸ் போட்டா எல்லாம் கருப்பா தெரியும்ல. அதே மாதிரி என்னோட லென்ஸ் இறை வார்த்தைய நான் இருந்துச்சுன்னா நான் பாக்குற எல்லாத்தையும் இறை வார்த்தையில இருந்து சிந்திப்பேன். அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தீர்மானம் பண்ணுவேன். அப்ப எல்லாமே வேற மாதிரி தெரியும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிப்படை இறை வார்த்தையாக இருக்குது. என்னுடைய இருதயம், என்னுடைய ஹார்ட், என் மைண்ட் ஆரோக்கியமா இருந்தா என் உடல் ஆரோக்கியமா இருக்கும். என் மைண்ட்ல நோய் இருந்ததுன்னா என் உடல் நோயா இருக்கும். உண்மையான சுகம் பிசிக்கல் கிடையாது, உண்மையான சுகம் மனநிலையில ஏற்படுத்துகின்ற சுகம். வெளியில வர சுகம் எல்லாம் இட்ஸ் a result of mind being sick. ஓகே, ஹீலிங் வேணும். ஏன்னா உண்மையா சொன்னா எனக்கு ஹீலிங் கொடுக்கணும், ஹீலிங் பண்ணணும்ன்றதை விட இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சு உங்க வாழ்க்கை மாறினாலே போதும். நான் ஹீலே பண்ண வேணாம், நீங்க போய் நான் பண்றதை பண்ணுவீங்க, நான் பண்றதை விடையும் நிறைய பண்ணுவீங்க. இஃப் என்னை விட நீங்க அதிகமா படிச்சு, என்னை விட அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணா என்னை விட அதிகமா பார்ப்பீங்க. இதுல பார்ஷாலிட்டி எல்லாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன் காட்ஸ் ஹேண்ட். எத்தனை பேர் இங்க வரும்போது வலி இருந்தது, தலை பாரமா இருந்தது, உடம்பு பாரமா இருந்தது, ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இப்ப அந்த பாரம் போயிடுச்சு, அந்த வலி போயிடுச்சுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எனிபடி செக் பண்ணி பாருங்க. போயிடுச்சு. வரும்போது தலை பாரமா இருந்துச்சா? டயர்டா இருந்துச்சா? காத்தடிக்கிறது என்னது? ஹார்ட் ஃபீவர். ஓகே, காய்ச்சல். நாங்க காய்ச்சல் சொல்லுவோம். ஓகே, நீங்க என்ன சொல்வீங்க? காய்ச்சல் தான் சொன்னீங்களா? ஓகே. டெம்பரேச்சர் இருந்துச்சு. இல்ல, அந்த ஃபீவர் போயிடுச்சு. பிரைஸ் காட். ஏன்னா அவரோட வார்த்தை தான் என்னது? மருந்து. இல்ல, நிறைய பேர், மெனி ஆஃப் யூ செக் பண்ணி பாருங்க. கையை அசிச்சு பாருங்க, காலை அசிச்சு பாருங்க. ஹீலிங் ஏற்கனவே உடம்புல வந்துட்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. என்ன வலி இருந்துச்சு? இப்ப இல்ல, தலைவலி போயிடுச்சு. வேற கைவலி இப்ப இல்ல, போயிடுச்சு. பிரேஸ் காட்.
தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுட்டே இருக்கும்போதே உங்களுக்கு ஹீலிங் நடக்குது. செக் பண்ணுங்க. விசுவாசனா ஆக்ஷன். கேட்டா மட்டும் போதாது, செயல் பண்ணணும். காலை அசைச்சு பாருங்க, குனிஞ்சு பாருங்க, தலையை இது பண்ணி பாருங்க. வலி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. போயிடுச்சா? என்ன வலி இருந்துச்சு? உடம்பு ஃபுல்லா வலி இருந்துச்சு. இப்ப இல்ல. குறைஞ்சிடுச்சா போயிடுச்சா? சுத்தமா இல்ல, போயிடுச்சு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். வேற கண்டிப்பா இருக்கிறீங்க. கமான், அசிச்சு பாருங்க. கால் அசிச்சு பாருங்க, கை அசிச்சு பாருங்க. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இருக்கிறீங்கன்னு. கையை தூக்க முடிஞ்சது. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். போன தடவை வந்திருந்தாங்க, கை தூக்க முடியாம இருந்தாங்களா? இப்ப அவங்களால போன தடவை அப்பவுமே சாட்சி சொல்றாங்க. பிரேஸ் காட். வேற உடம்பு ரொம்ப அசதியா இருந்துச்சு, டயர்டா இருந்தீங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தீங்க. இப்ப நல்லா இருக்கீங்க, அந்த இது போயிடுச்சு. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். வேற ஓகே. இன்னும் வலி போகலன்னு சொல்றவங்க நில்லுங்க. இன்னும் வலி போகலன்னு சொல்றவங்க நில்லுங்க. எங்க இருக்கீங்களோ நில்லுங்க. ஸ்டாண்ட். பரவாயில்ல, நில்லுங்க. இதுக்கும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கும் நிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? நோயே இல்ல. வார்த்தை கேட்டு சந்தோஷம் ஆயிடுச்சா? வேற யாரெல்லாம் சுகம் ஹீலிங் ரிசீவ் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? ஒரு பீஸ் இருக்குது, ஒரு பாரமா இருந்தது, பாரம் போயிடுச்சு, ஒரு சமாதானம் இருக்கு சொல்றாங்களா? கை தூக்குங்க. ஓகே. பிரேஸ் காட். நிறைய பேர் இருக்கீங்க. Thank you Jesus. Yeah, what is that? Peace. அந்த பாரம் போயிடுச்சு. ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டதுக்கே இவ்வளவு சமாதானமா இருக்குது. இதை தினமும் கேட்டா எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையில தினமும் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையின்படி தினமும் செயல்பட்டா எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி அது வெறும் ஹீலிங்கு, இந்த வெளிவரமான விஷயம் மட்டும் கிடையாது. அதுதான் சொல்றேன், அந்த 3 விதமான நிலம் ஹீலிங்க வந்து சொல்லல. எப்படி கோவத்துல இருந்து வெளியே வருது, எப்படி மன்னிக்கிறதுல இருந்து வெளியில வருது, எப்படி. நான் சொன்ன மாதிரி இது 2 நாள் ஆகும். இது படிக்கணும்னா இந்த ஓமை பத்தி நான் வந்து உங்களுக்கு சம்மரி மட்டும் தான் கொடுத்தேன், ஒரு ஜிஸ்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு நிலத்திலையும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா அது நம்மளோட இருதயத்தை குறிக்குது. சில இடங்கள்ல நம்ம பாதையாக இருக்கிறோம், வழியோரமாக இருக்கிறோம். சில இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? பாறையாக இருக்கிறோம். சில இடத்துல எப்படி இருக்கோம்னா முட்களாக இருக்கிறோம். சில இடத்துல நம்ம பாக்குறோம், அங்கதான் எப்படி இருக்கும்? நல்ல இருதயமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்து நிப்போமா? கேளுங்க. சரி, இல்ல நான் சொல்றேன். நான் எப்படி ஆரம்பிச்சேன் தெரியுமா? எனக்கு வந்து நான் ஒரு சிடி கிடைச்சது. அந்த சிடியில வந்து ஒரு 70 மணி நேரம் டீச்சிங் இருந்தது. ஆனா அந்த 70 மணி நேரத்துல நான் 70 மணி நேரத்தை எடுக்கல, ஒரே ஒரு 45 நிமிஷம் தான் எடுத்தேன். அந்த 45 நிமிஷத்தை 2 மாசம் திரும்ப 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 போட்டு கேட்டேன். எனக்கு செஞ்சேன் ஒரு 5 வசனமோ 6 வசனம் தான். அந்த 6 வசனத்தை ஒரு 4-5 மாசமா மறுபடியும் அதையே கேட்டேன். எது வர தெரியுமா? அந்த வார்த்தை எனக்குள்ள போய் வேறாக மாறி அந்த வார்த்தையை நான் நம்ம என்னமா செய்யறோம்? நிறைய படிக்கிறோம், ஆனா ஆழமா படிக்கிறது இல்ல. நான் என்னதுமா சொன்னேன்? இந்த ஊமை இருக்குல்ல, விதைப்பவர் ஊமை, இன்னமும் நான் படிக்கிறேன் சொன்னேன். கவனிச்சிங்களா? நான் இன்னைக்கு வர புதுசா படிக்கிற மாதிரி படிக்கிறேன். எனக்கு நிறைய படிக்கணும்லாம் ஆசை கிடையாது. எனக்கு கொஞ்சமா படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னு ஆசை. ப்ரீச்சிங்குமே நான் புதுசா டாபிக் கொடுக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. இதேதான் மறுபடியும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன் தெரியுமா? எவ்வளவு படிக்கிறோம்னு விஷயம் முக்கியம் கிடையாது, எவ்வளவு வாழ்க்கையில செயல்படுத்துறோன்றதுதான் முக்கியம். எனக்கு எல்லாம் மனப்பாடமா தெரியலாம், ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமே அதோட ரிசல்ட் இல்லாம போகும். எவ்வளவு மனப்பாடம் பண்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள அந்த விதை போய் எவ்வளவு வேறு வருதுன்னு முக்கியம். அந்த வார்த்தையில இருக்கிற குரலை நான் கேட்கறது, the voice from the word is very important. அந்த இப்போ நான் நெகட்டிவா சொன்னா உங்களுக்கு புரியும்,
நெகட்டிவா சொன்னா புரியும். டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எவ்வளவு நேரம் கேட்பீங்க? மறுபடியும் கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்க, போன் பண்ணி கேட்பீங்க, இல்ல அந்த நோயை பத்தி ரிசர்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல சாத்தனுடைய குரல் கேட்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, உனக்கு ரொம்ப நாள்லாம் வாழ்க்க முடியாது, இந்த நோய் அவங்களுக்கு வந்துச்சு இவங்களுக்கு வந்துச்சுன்னு. அதே மாதிரிதான் இறை வார்த்தைய தினமும் கேட்டுட்டே இருக்கும்போது அந்த வார்த்தையிலிருந்து இறைவனுடைய குரலை கேட்க ஆரம்பிக்கும். The voice comes from the word. அந்த குரலை எப்போ கேட்கிறோமோ அப்பதான் வாழ்க்கை மாறும். நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது, எவ்வளவு ஆழமா போறோம்ன்றது முக்கியம். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு இருதயத்துல இருக்குது முக்கியம். 1, 2, 3 வசனம், ஒரு வசனத்துல இருந்து ஆரம்பிங்க. என்ன கேட்டீங்கல்ல, அந்த ஒரு மார்க் நாள்ல அந்த ஒண்ணுலயே இருங்க, அதையே படிங்க, அதையே தியானிங்க, அதையே செயலுங்க, அதையே நீங்க வந்து வாழ்க்கையில செயல்படுங்க. அப்பதான் அந்த வார்த்தையில இருந்து ஆண்டவருடைய குரலை கேட்க ஆரம்பிங்க. அந்த எப்ப அந்த குரலை கேட்கறீங்களோ அந்த குரல் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். சீஷருக்குலாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பைபிள்லாம் இல்ல. பழைய ஏற்பாட்டுல தாவீது இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆனா அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு வாக்குறுதி, ஆபிரகாமுக்கு அந்த ஒரு வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்தாரு, அதை ஒண்ணுதான் பற்றுக்கொண்டாங்க. அதுதான் அவங்களுக்கு அஸ்திவாரமாக இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அதற்கு முரணாக பிரச்சனை வந்துச்சு, சூழ்நிலை வந்தது. சாராவுடைய கர்ப்பம் மரித்து போயிருந்துச்சு, அவருடைய உடல். ஆனா அந்த எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த வார்த்தை மேல அவங்களுடைய கவனம் நோக்கம் இருந்தது. அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. அதனால எவ்வளவு படிக்கிறேன், எவ்வளவு அறிவு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னோட நிறைய தடவை பைபிள் படிச்சு நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணவங்க நான் பார்த்துருக்கிறேன். ஆனா எவ்வளவு மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு என் இருதயத்துல இருக்குது, எந்த அளவுக்கு அதை நான் செயல்படுறேன்றது முக்கியம். நிறைய தேவையில்லை, எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறேன், எவ்வளவு அதை குறித்து கவனமா இருக்கிறேன், அதை எப்படி நான் என்ன என் ஃபோக்கஸ் எங்க இருக்குது, ஆண்டவர் சொல்றதுல இருக்குதா இல்ல பிரச்சனையில இருக்குதா, அவ்வளவுதான். சிம்பிள். ஆக்சுவலா இறை வார்த்தைன்றது ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. நம்ம தான் காம்ப்ளிகேட் ஆகும். கரெக்டா? நன்றி இயேசுவே. சரி, கண்களை மூடலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவே, என்னோட இருதயமும் ஒரு நல்ல இருதயமாக, நல்ல நிலமாக மாறணும்னு நான் விரும்புறேன். இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கைய மணலில் அஸ்திவாரமாக கட்டாமல் உம்முடைய வார்த்தையான இறை வார்த்தையான அந்த பாறையில நான் அஸ்திவாரமாக, இந்த உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஏற்று ஒழுகாமல், இந்த உலகம் இருக்கிற மாதிரி இல்லாம, அது எனக்கு சவாலா இருக்கலாம். ஒருவேளை அந்த உலகம் வந்து அது முட்டாள்தனம் சொல்லலாம். ஆனா இன்னிலிருந்து இந்த வார்த்தை, இந்த இறை வார்த்தை எவ்வளவு முக்கியம். என்னுடைய குடும்பம், நான் இந்த வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து அதன்படி என்னுடைய சிந்தனையை மாற்றுறதுக்கு தீர்மானம் பண்றேன். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில பாருங்க. உங்களுடைய நோய, உங்க வலிய, உங்க சாபத்தை, உங்க வேதனைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுமந்துட்டார். அவருடைய காயங்களால் உங்களை சுகமாக்கிட்டார். உங்க வறுமையை அவர் சுமந்துட்டார், உங்க பாவங்களை அவர் சுமந்துட்டார். அதை எப்போ நம்புறீங்களோ அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் உங்களை கழுவுகிறது. உங்களுடைய கடந்த காலத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சிலுவை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து அதை சிலுவையில் அறைந்துட்டார். அவர் ரத்தத்தால் உங்களை கழுவுறார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். ஆனா அந்த புதிய வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா என்னுடைய சிந்தனையை, என்னுடைய உள்ளங்களை, என்னுடைய மனதை நான் மாற்றணும். ஆண்டவர் அவருடைய அன்பினால் அவங்க நிரப்புறாரு. That's God's love flowing in you right now. அவருடைய அன்பு உங்களுக்கு விடுதலை கொடுக்குது. You are set free. 18 வருஷம் கூனியாக இருந்த அந்த பெண்ணை பார்த்து விடுதலை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாரு. அந்த பெண்மணி விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி ரைட் now receive your freedom. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். receive your freedom. உங்க இருதயத்தை ஆண்டவர் நல்ல இருதயமாக மாத்துறாரு.
ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வாழ்க்கை. பாறையை, இறை வார்த்தையை அஸ்திவாரமாக கொண்டு இந்த உலகத்து மாதிரி நான் வாழாம ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை புதுப்பித்து இறை வார்த்தையின்படி என்னுடைய சிந்தனையை மாற்றி இந்த உலகத்துக்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் என்னை மாற்றுவதற்காக நன்றி இயேசுவே. என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவினதற்காக நன்றி இயேசுவே. எல்லா சாபத்திலிருந்தும் என்னை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி இயேசுவே. எனக்கு புது வாழ்வை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. இந்த இறை வார்த்தையை படிக்கிறதுக்கான இருதயத்தை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. இந்த இறை வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கான அபிஷேகத்தை தந்ததற்காக நன்றி இயேசுவே. என்னை அன்பு செய்யறதுக்காக நன்றி இயேசுவே. என்னை நிபந்தனை இல்லாமல் அன்பு செஞ்சு என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி இயேசுவே. அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வரும்பொழுது அவன் மேல கோபப்படாம அவனுடைய பழைய வாழ்க்கையை பார்க்காமல் அவனை மறுபடியும் மகனாக ஏற்றுக்கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன உங்களுடைய மகளாக, மகனாக என்னுடைய கடந்த வாழ்க்கையை பார்க்காமல் என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி இயேசுவே. இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கை, உம்முடைய மகளாக, மகனாக இந்த உலகத்துல ஒளியாக, உப்பாக, சாட்சியாக என்னை மாற்றுறதுக்காக நன்றி. என்னுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினால், உம்முடைய ஆவியினால் இந்த புதிய பயணத்தை என் வாழ்க்கையில நீங்க தொடக்கினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். Praise the Lord. விசுவாசம் உள்ளவர்கள் நோயாளி மீது கரங்கள் வைக்கும் பொழுது நோயாளிகள் சுகமாவார்கள். கரெக்டா? இயேசு கிறிஸ்து இந்த மலையை பத்தி ஜெபிக்க சொன்னாரா? மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போன்னு சொன்னாரா? மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளு உண்டு போன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த பிரச்சனையை பத்தி பேசணுமா, பிரச்சனை கிட்ட பேசணுமா? அப்ப அந்த நோய் மலையே கேட்கும்னா அந்த நோய் கேட்குமா? அந்த பிரச்சனை கேட்குமா? நிச்சயமாக கேட்கும். ஆனா என்ன நினைப்போம், நான் ஜெபிச்சு சரியாகுமா அப்படின்னு தோணும் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? விசுவாசிக்கிற அனைவரும் இதை செய்வாங்க சொன்னாரு. கரெக்டா? கண்ணை மூடி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு நம்புங்க. கண்ணை மூடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோயை, உங்களுடைய நோய்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில சுமந்துட்டாருன்னு நம்புறீங்களா? சரி, அது கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துவாரா? ஐயோ, இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துவாரா? 1 பேதுரு 2:24 எழுத்துமா சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவருடைய தழும்புகளால் அப்படின்னு சொல்லுது. சுகமாவீங்களா? சுகமானோமா? கண்ணால பாக்குற நோயை நம்புவீங்களா? கண்ணால பார்க்க முடியாத இறை வார்த்தை சொல்றது நம்புவீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்த போறாரா இல்ல ஏற்கனவே சுகப்படுத்திட்டாரா? புரியுதா? கண்ணை மூடிட்டு இயேசு கிறிஸ்து உங்க நோய்களை எடுத்துட்டாருன்றத பாருங்க. உங்களுடைய நோய் அவர் சிலுவைக்குள்ள போறத பாருங்க. அவருடைய சுகம் உங்க உடலுக்குள்ள வரத பாருங்க. கண்ணை திறக்காதீங்க. There is healing happening. இங்க நிறைய சுகம் நடந்துட்டு இருக்கு. இப்போ there is healing happening in this house. That's God's power. கடவுளுடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்குது. அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்க உடலுக்குள்ள பாயுது. ஏசு கிறிஸ்துவில நீங்க சிலுவையில பார்த்துட்டே இருக்கிறீங்களா? ஏசு கிறிஸ்து அந்த சிலுவையில இருந்து அவருடைய ஹீலிங், அந்த பவர், the life of Jesus, ஏசு கிறிஸ்துவின் ஜீவன், அந்த வல்லமை உங்களுக்குள்ள பாயுது. Every sickness is destroyed from the root. எல்லா நோயும் வேர்ல இருந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகுது. கண்ணை திறக்காதீங்க. There is healing happening. There is healing happening.
That's God's healing power flowing into you right now. இயேசு கிறிஸ்துவுடைய காயங்களால் நீங்க முழுமையாக சுகம் அடைஞ்சிட்டீங்க. Right now his healing power is flowing into you, into your cells, into your tissue. உங்களுடைய திசுக்குள், உங்கள் நரம்புகளுக்குள், உங்களுடைய உறுப்புகளுக்குள் அவருடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. In the name of Jesus, I rebuke every sickness. I rebuke every spirit of infirmity. எல்லா நோயையும் நான் கடிந்து கொள்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த நோயை, இந்த வலியை, இந்த சுகவீனத்தை நான் கடிந்து கொள்கிறேன். I command every pain, எல்லா நோய், எல்லா பலவீனமும் இந்த உடலை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your healing. நன்றி இயேசுவே, உம்முடைய காயங்களால் நான் குணமானேன். 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 எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசுவே, உம்முடைய காயங்களால் குணமானேன். 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 நன்றி இயேசுவே, உம்முடைய காயங்களால் நான் 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 குணமானேன். நன்றி இயேசுவே, உம்முடைய காயங்களால் குணமானேன். சொல்லுங்க சொல்லுங்க. Come on, that's God's power. That's God's healing power. That's God's healing power. Every sickness is destroyed. Every demonic stronghold is destroyed. Every works of the enemy is destroyed now. Every yoke of the enemy is destroyed now. Every works of the enemy is destroyed now. Every sickness is destroyed now. Every curse is destroyed now. Receive your freedom now. That's God's healing power flowing into you. Come on, receive. Come on, receive. That's God touching you. That's the Lord touching you. The Lord is healing you right now. The healing power of Jesus is flowing into you. Yesu Christuடைய வல்லமை. There is freedom in this house. There is healing in this house. There is miracles happening now. There is miracles happening now. There is healings happening now. You are set free.
நீங்க முழுமையாக விடுதலை பெற்றுள்ளீங்க. Complete freedom in the name of Jesus. Hallelujah. கண்ணை திறக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க, கண்களை மூடி இருங்க, கண்களை மூடி இருங்க. அது ஆண்டோட, that's God's power, that's God's healing power. ஆண்டோட வல்லமை அது. அவருடைய அன்பினால் அவங்க நிரப்புறாரு. எல்லா விதமான காயங்கள்ல இருந்து உங்களை சுகப்படுத்துறாரு. இருதயத்துல இருக்க அந்த வெறுப்பு, கசப்பு, வேதனை, துன்பத்துல இருந்து விடுதலை படுத்துறாரு. அவருடைய அன்பு உங்களை விடுதலை படுத்துது. இப்போ there is healing happening. Don't open your eyes. Receive. Come on, receive. எல்லா மலைகளும், every mountain is melting like wax. மெழுகை போல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மலைகளும் உருகுது அவருடைய பிரசன்னத்துல. The presence of God, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. அந்த பிரசன்னம் உங்களோட இருதயத்தை மாத்துது. உங்க உடல்ல இருக்கிற நோய்கள் மறைந்து போகுது. அவருடைய அன்பினால அவர் உங்களை நிரப்புறாரு. அந்த கண்ணுல இருந்து வர கண்ணீர் எது தெரியுமா? அவருடைய அன்பை உணர்றீங்க. அவரோட அன்புனால உங்க இருதயத்தை நிரப்புறாரு. இந்த உலகம் கொடுக்காத அந்த அன்பை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த உலகம் கொடுக்காத நீங்க நேசிக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்காத அன்பை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அன்பு காட்டாம உங்களை வெறுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புனால உங்களோட இருதயத்துல இருக்கிற காயங்களை குணப்படுத்துறார். அவர் உங்களை அரவணைக்கிறார். என் மகளே, என் மகனேன்னு உங்களை ஏற்றுக்கொள்றார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய கடந்த காலத்துல அவர் அதை பார்க்கல. There is something happening. கண்ணை திறக்காதீங்க. Something happening. There's so many things happening. உங்க இருதயத்துல ஒரு மாற்றம் நடக்குது. உங்களோட உடல்ல ஒரு மாற்றம் நடக்குது. நீங்க வேண்டீங்களே, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்குது. உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்குது. Cast all your cares unto him. உங்களுடைய எல்லா கவலைகளையும் பாரத்தையும் அவர் மேல சுமந்து. You're set free. I win. You're set free. You're completely set free. Spider-Man. Spider-Man. Yeah. You're going up. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. எத்தனை பேர் ஆண்டோட வல்லமை அனுபவிச்சீங்க? கை தூக்குங்க. How many of you experience the presence of God? அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அன்பை நல்லா தூக்குங்க. தூக்கி கையை அசைங்க. திரும்பி பாருங்க. கையை அசைச்சிட்டு திரும்பி பாருங்க. Praise God. என்ன ஆச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. நான் அவரோட அன்பை உணர்ந்தேன். நான் உட்காருங்க சொல்லுங்க. உங்களுக்கு மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. இல்லை, நான் இங்கே ப்ரேயர்ஸுக்கு வரேன்னு சொன்னப்பே நான் என்னோட ஹீலிங்காக நான் வரல. என் பையனோட, என் அத்தை, அப்புறம் என் தம்பி, இவங்களுக்காக தான் நான் ப்ரே பண்ணிட்டு நான் வந்தேன். என்னோட ஹீலிங்காக நான் வரல. ஆனால் இப்போ ப்ரே பண்ணுறப்ப அவரோட அன்பை நான் உணர்ந்து, எந்த சூழ்நிலை இருந்தாலும் உனக்காக நான் இருக்குன்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வாங்க சிஸ்டர்.
நான் காட்டோட ப்ரெசண்ட்டை எப்படி உணர்ந்தேன்னா, பிள்ளைங்களாம் என்னை விட்டுட்டு தொலைவில் இருக்காங்க, கணவரும் தொலைவில் இருக்கார். ரொம்ப ஹோலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெபம் பண்ணுறேன், வேதம் வசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு சத்தியத்துக்குள்ளார நடக்கணும்னு ரொம்ப ஏங்குறேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை எடுத்தாலும் அது நமக்குள்ளார ரொம்ப ஆழமாக இருக்கணும், வேறுண்டு இருக்கணும், அதே போல் என் பிள்ளைங்களும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தாகமாக இருக்கிறேன். ரொம்ப ஹோலியாக இருக்கிறேன். அது ஒரு ரொம்ப வேதனை. ஆனால் இப்போ இங்கே வந்து ஆண்டவர் வந்து அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஓகே, இனிமேல் மாறுவாங்க சொல்லக்கூடாது, மாறிட்டாங்கன்னு மாறிட்டாங்க. பார்க்கறத பேசக்கூடாது, காணாததை நம்பு. ஓகே, இன்னொருத்தவங்க மாத்த முயற்சி பண்ணக்கூடாது, நான் மாறணும். அந்த வார்த்தை என்னோட இருதயத்தை மாத்தணும். என் வாழ்க்கை மாறிச்சுன்னா என் சுத்தி இருக்கவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறும். கவலைப்படுறதுனால ஏதாவது மாறுமா? மாற. ஆனா மகிழ்ச்சியா இருந்தா எல்லாம் மாறும். கர்த்தருக்குள்ள கடவுளுக்குள்ள மகிழ்ச்சியாக நன்றி செலுத்தி அந்த வார்த்தை இருதயத்துல இருந்து என்ன ஆகும்? எல்லாம் மாறும். ஆனா கவலைப்பட்டா மாறாது. என் சிந்தனையை மாத்தி என் வார்த்தையை மாத்தினா மாறும். கவலைப்பட்டா பேசலாம். எனிபடி எல்ஸ்? வேற யாரா வரணுமா? நீங்களா வாங்க வாங்க. நான் வந்து எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த கை வந்து தூக்கவே முடியாது. ராத்திரெல்லாம் படுத்த திரும்பி கூட படுக்க முடியாது. எழுந்திரிச்சு உட்காந்து தான் திரும்புவேன். அந்த அளவுக்கு கை வலி. இந்த கை வந்து இப்படியே வலி வந்து இங்கே இறங்கும். என்ன செஞ்சாலும் வலி போல. இன்னைக்கு கூட கிளினிக் போயிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா இருக்கு. ரெண்டாவது, இறை வார்த்தையை வந்து நான் படிப்பேன். ஆனால் சொல்கிற மாதிரி படித்தோடனே கனியை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் நம்ம பொறுமையாக காத்திருந்தா நம்ம வந்து அந்த பலன் கிடைக்குங்கிறத நான் இங்கே வந்து உண்மையாகவே உணர்ந்தேன். Praise God. Thank you. வேற யார் வரா? சீக்கிரம் வாங்க. எனக்கு வந்து என் சன் இஸ் ஆட்டிசம். Was autism. Now அப்படின்னு அவ்வளோ நாள் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இதெல்லாம் தாண்டி வர முடியும் நம்புகிறேன். அப்புறம் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஸோ இனிமேல் வந்து அம்மாவுக்கு வந்து ஐ ஹோப் த பெஸ்ட் ஃபார் ஹர். You hope the best. ஓகே, இதுதான் சிந்தனையை மாத்துறது. உலகம் என்ன கத்து கொடுக்குதுன்னா பிரச்சனையை பேசணும்னு. இறைவார்த்தை என்ன கொடுக்குதுன்னா தீர்வை பேசணும்னு. நம்ம என்ன பேசுறோம்? பாக்குறதே பேசுறோம். அம்மாக்கு பிரச்சனை, பையனுக்கு பிரச்சனை. ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது? இல்ல, எங்க அம்மா இயேசு கிறிஸ்து தலைமைகளால் குணமாயிட்டாங்க. என்னுடைய மகன் my son has the mind of Christ. He is healed by the wounds of. You have to treat him like that. Yes. நான் அவரை போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் பார்த்ததுக்கு I see lot of difference. அம்மாவா இல்லையா? Okay, I'm very happy. Thank you. வேற யார் வரா? எனக்கு தமிழ் சரியா வராது, ஆனால் ஒரு லெவல் பேசுவேன். நல்லா பேசுறீங்க, சூப்பரா கற்றுக்கிட்டேன். சில ப்ரேஸ் போயிருக்கேன், சில தமிழ் மாதம் நான் அட்டெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். யார் தப்பாக நினச்சிக்கலாம். ஆனால் வாட்டி கிறிஸ்து பற்றி பேசி தெளிவாக ஒரு வழி கட்டின மாதிரி எனக்கு ரொம்ப தெளிவாக அடைஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியும் இந்த ஸ்பீச். இன்னைக்கு காலையில் கூட நான் என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு இங்கே வரணும்னு ஒரு விஷயம் இருந்தப்போ, இன்னைக்கு ஹீலிங் வந்துட்டு என்னது நீ என்ன நினச்சாலும் ஹீலிங் நடந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு காதில் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து கேட்ட ரொம்ப ஆத்திரம் வந்தது. நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், எனக்கு இது மாதிரி நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன். ஓகே, அந்த இப்படி இவங்க மேலே சொல்லலை, அந்த வார்த்தை சொன்ன விஷயம் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ அண்ணா இன்னைக்கு வரணும்னு என் கணவர் முடிவு பண்ணியிருக்காரு. இது வரணும்னு நான் வந்துட்டு ஓகே, கடவுள் விஷயம் நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன், நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த சொன்ன விஷயம் எனக்கு பிடிக்கல. ஸோ வரும்போது கூட நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த ஸ்பீச் வரும்போது நான் டிசப்பாயிண்டட் ஆகிடக்கூடாது, ஒரு நல்லபடியாக இருக்கணும்னே. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது வந்து டைரெக்டாக என்கிட்டே தனியாக பேசின மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஏதாவதுன்னா லைக் நான் இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து வீட்டில் ப்ரே கூட பண்ண மாட்டேன். அண்டு ஏன்னா அது ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. ஸோ நான் வந்து ஐம் நாட் born கேத்தலிக், நான் வந்து பாதியிலேருந்து வந்த கேத்தலிக். ஸோ ஆனால் நான் வந்து கடவுள் ஏற்றுட்டதுனால தான் நான் வந்து 21 வயசுல அழைக்கணும் பண்ணுது. அதோட வந்துட்டு என்னோட ஃபெய்த் வந்துட்டு இஸ் லைக் ஆல்ரெடி
கான். நான் ப்ரே பண்றது இல்ல, ஒண்ணுமே செய்யறது இல்ல. ஆனா காரணம் கூட ஆனா இருந்திருக்காரு. எப்போ நான் ஒண்டியா இருக்கும்போது he was with me. ஆனா இப்ப பேசுறது இப்ப அடுத்த விஷயம் வந்துட்டு இஸ் லைக் ஷோவிங் மீ தட் நான் எப்படி திருப்பி என்னோட விதையை வந்து திருப்பி என் மனசுக்குள்ள எடுத்துட்டு போகணும். நான் எப்படி நானா சொந்த கால் நின்று நான் கொண்டாட் பண்ணணும்னு சொல்லி 20 வயசுல நான் எடுத்து முடிவே குடும்பத்தை நான் ஃபைட் பண்ணி நான் எடுத்து எப்படி கடவுள் வந்தனோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து இது பண்ணக்கூடாது. நீங்க சொல்லுவீங்க அந்த 2வது விதம் அதுதான் நான். ஸோ இப்போ வந்து இந்த விஷயம் நடந்தது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வந்து ஐ கேனாட் பி கொஸ்டினிங் மை ஃபேத். ஸோ நான் இப்போ கேட்டுட்டேன், நான் always question my faith, but today I got the answer. I feel like the God told me this is what, okay, நீ வந்து your word is equivalent to the 4th seed, not the 2nd seed. I want you to go and sow back your heart, sow back the seed in your heart. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு விடிவு கிடைச்சது. அவ்வளோ என்னோட Praise God. Wonderful. Thank you. Thank you. அது மட்டும் கிடையாது, நான் என்ன பண்றேனோ அது பண்ணுவீங்க, அதோடையும் நிறைய பண்ணுவீங்க. You will be preaching the word with signs, wonders and demonstration. Amen. Praise God. God will take you to places which you never imagined. Praise God. நான் சொன்னேன்ல, இங்க வந்து நான் பேசும்போது எனக்கே தெரியாது என்ன பேசுறேன்னு, ஆனா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுறது. ஏன்னா Holy Spirit is speaking to you. அதே மாதிரி Holy Spirit wants to speak to others through you. என்ன பயன்படுத்துற மாதிரி தான் எல்லாரையும் அவர் பயன்படுத்தணும் விரும்புறாரு. ஆனா அஸ்திவாரம் எங்க இருக்கு? பாறையா மணலா? Praise God. கடைசியா ஒருத்தர் யார் வரீங்க? நீங்களா வரலன்னா நான் கூடுவேன். தேங்க்யூ. நான் முதல்ல நீங்கள் இதெல்லாம் ஜெபிக்கும் போது எனக்கு வந்து இங்கே வலி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால நான் எந்திரிக்கல. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கும் போது கையை பிடிச்சி ஜெயிக்கும்போது அந்த வலியை என்னை விட்டு போன மாதிரி இப்போ எனக்கு அங்கே நல்லா இருக்கு. அந்த இடம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு, வலி போயிடுச்சு. தேங்க்யூ ஜீசஸ். அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். நான் முடிச்சுட்டு போயிட்டேன், அவங்க தான் விடலை. Praise God. Hallelujah. Hallelujah. Okay. Thank you, Jesus. Let's give the Lord a big hand. Praise God.